வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். யூனிட் 5 உடைய ஃபுல் ரிவிஷன் வந்து மார்னிங்கும், அண்ட் தென் யூனிட் 6 உடைய ஃபுல் ரிவிஷன் வந்துட்டு பிஜிடிஆர்பி பொறுத்தவரைக்கும் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். நாளைக்கு நாளான்னைக்குள்ள 9th உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துட்டு அப்லோட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்ன 7th மேபி இன்னைக்கு வந்துட்டு ஓகே. உங்களுக்கு 9th வந்துட்டு ஃபுல்லுமே அப்லோட் ஆயிரும். 10th வந்துட்டு 12th ஹிஸ்ட்ரி புக் பேக் கொஷின் வந்து 10th அண்ட் 9th யூனிட் மட்டும் பார்க்கலாம். முடிஞ்சிச்சு. 11th நீங்கள் ரெஸ்ட் எடுத்து 12th வந்து எக்ஸாம் எழுத போங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன் டெட்டுக்கு நமக்கு சோசியல் சயின்ஸ் மற்றும் சைல்ட் பெடாகாலஜி பேப்பர் வந்து நமக்கு போயிட்டுருக்கு ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ். உங்களுக்கு வந்துட்டு விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஆங்கிலேய முடியாட்சி. ஓகேங்களா? முடியாட்சி க்ரவுன் ரூல் இன் இந்தியா அப்படின்னு பார்க்க போகிறோம். தென் வந்துட்டு என்னென்னா அழகு 5ல் இந்தியாவின் ஆங்கிலேய முடியாட்சி வந்து 1858லேருந்து 1947 வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு என்ன அப்படி பார்ப்போம்னா, நார்மலாக ஃபஸ்ட் ஒரு டைம் பார்த்துட்டு ரிவிஷனுக்கு வந்து கீழே நான் வந்து ரிவிஷன் கொஸ்டின் ஹிண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. முதல் பாருங்கள், 1857 பெரும் கிளர்ச்சி த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857. 1857 புரட்சியில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சிக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்ததுடன் ஆங்கில முடியரசு நேரடியாக இந்தியாவை ஆள வழிவகுத்தது. சரி, ஏன் இந்த 1857 வந்துட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1857 பெருங்கிளர்ச்சி நடக்கும். அந்த பெருங்கிளர்ச்சி காரணமாக 1858 லார்ட் கானிங் பிரபு அவர்கள் வந்து அலகாபாத்தில் வந்து குவீன் ஆஃப் ப்ரொக்ளமேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரகடனத்தை வந்து வாசிப்பார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரசு, அதாவது குவீனுடைய நேரடியான ஒரு பிரிட்டிஷ் ஆட்சியே வந்துட்டு நமக்கு டேரெக்டாக வந்து க்ரவுன் ரூலே வந்துடும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு அவங்க கிழக்கிந்திய கம்பெனி நம்மளை ஆள்றதை தவிர்த்து இந்த க்ரவுன் ரூல் டேரெக்டாக குவீனுடைய ரூல் வந்து வந்துடும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1857 கிளர்ச்சிக்கு அப்புறம் 1858 பிரகடனம் வந்து படிப்பார். யார் அப்படின்னு கானிங் பிரபு அவர்கள். ஓகேங்களா? ஸோ புரட்சிக்கான ஆழமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் ரீதியாக என்ன காரணம், பொருளாதாரம் ரீதியாக என்ன காரணம், சமூக மத ரீதியாக என்ன காரணம், இராணுவ ரீதியாக என்ன காரணம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அரசியல் ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டரின் ஆஃப் லாப்ஸ் நம்ம அவுதுன்னு சொல்லிட்டு இந்த படித்தோம் பார்த்தீங்களா, அந்த அவுதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டே டாக்டரின் ஆஃப் லாப்ஸ்னா என்ன, வாரிசுரிமை கொள்கை. அந்த வாரிசுரிமை கொள்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த மன்னனோ அரசனோ இப்போ யாராவது ஆட்சி செய்கிறாங்கன்னா அவருக்கு மகன் இல்லை அப்படின்னா காரணத்தை பட்சத்தில் அந்த அரசாட்சி வந்து டைரெக்டாக வந்துட்டு அரசாங்கத்துக்கு போயிடும், கவர்மெண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் தத்தெடுத்த பிள்ளையும் அடாப்டேஷன் பண்ண பிள்ளையும் வந்து ஆட்சி செய்யாது, பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆட்சி செய்யாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் வந்து இணைப்பாங்க. இணைப்பு கொள்கைன்னு சொல்லுவாங்க. வாரிசு இணைப்பு கொள்கை இல்லை வந்து வாரிசு கொள்கைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இணைக்கும் போது என்னன்னா, அவுதை பொறுத்த வரைக்கும் அந்த ராணியோடைய அந்த அரசாட்சி செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த குயினுடைய பையன் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரசு வந்துட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த அயோத்தி அவுதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 56 சம்திங்கில் என்ன ஆகும்னா மிஸ்கவர்னன்ஸ். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு ஒழுங்காக நிர்வாகம் செய்யலை அப்படின்ற காரணத்தை கொண்டு முதல் முறையாக அந்த நிர்வாகம் ஒழுங்காக செய்யலை அப்படின்றது காரணமாக வாரிசு இழப்பு கொள்கையில் வந்து அந்த பகுதியை சேர்த்துருவாங்க. அயோத்தி அவுத் பகுதியை சேர்த்துருவாங்க. அதனால் இதுவுமே ஒரு காரணமாக இருந்துச்சு. நீங்கள் எப்படி வந்து இந்த கொள்கைன்னு சொன்னீங்க, அந்த கொள்கையில் நாங்கள் வரவே இல்லை, அங்கெல்லாம் எங்களை சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அயோத்தி நாட்டை அந்த மன்னரும் சரி, அந்த நவாபும் சரி, அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த இளவரசிகள் அந்த எல்லாருமே வந்து மக்கள் எல்லாமே கோபம் கொள்கிறாங்க. ஸோ அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த ஆண்டு 57 கிளர்ச்சி வெடிப்பதற்கான காரணமாக அமைந்தது. சரி, பொருளாதாரம் ரீதியாக என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய நில வருவாய் முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜமீன்தாரி மற்றும் ரயத்வாரி சிஸ்டம். ஓகேங்களா? ஜமீன்தாரி பற்றியும் ரயத்வாரி பற்றியும் நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம் நேற்றே. விவசாயிகளின் சுரண்டலுக்கு வழிவகுத்தது, இந்திய தொழில்கள் அழிந்து பொருளாதாரம் நலிவடைந்தது. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லாமல் பிற்காலத்தில் இந்த அவுரிலாம் பயிரிட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம மண்ணுக்கு கரிசல் மண் இருக்கோ, செம்மண் இருக்கோ, இல்லை அலுவியல் சாயல் இருக்கோ, இல்லை வண்டல மண் இருக்கோ, நம்ம மண்ணுக்கு என்ன வந்து விவசாயம் பண்ணோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இல்லை ரவுரி வந்து விதைங்க, இல்லை இண்டிகா பயிரிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பயிர் தராங்க. மண்ணும் சேதமடையுது, மக்களுடைய மனசும் சேதமடையுது. அப்படி தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இதுவே பொருளாதாரத்துக்கு வந்து ரொம்ப சுரண்டலுக்கு வருது. ஸோ வந்து அந்த காசு ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நில உரிமை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த உரிமையை நீ எடுத்துக்கணும், அந்த டெனண்ட்டுக்கும் சொன்னோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு என்னென்னா, பங்கு 11ல் 10 பங்கு அப்படின்னும் போது 10 பங்கு ஜமீன்தாருக்கும் அந்த 1 பங்கு அரசாங்கத்துக்கும் தரணும்னோ, அப்போ அவங்க 0 ரேஷியோ ஒன்றுமே இல்லை அவங்க கையில். அப்போ எதை வச்சு திருப்பி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, திருப்பி கடன் வாங்குவாங்க, அந்த கடன்லேயே சிக்குவாங்க. ஸோ விவசாயிகளுக்கு வந்து பெரும் பொருளாதார சுரண்டலாக வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு ரீசனாக வந்து. சரி, 3வது ரீசன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக மதம்.
ஓகேங்களா? ஸோ சமூக சீர்திருத்தங்கள்லாம் நடந்துட்டுருக்கும். சதி ஒழிப்பு, விதவை மறுமணம் அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து மதத்த தலையிடுவதாக இந்தியர்கள் கருதினார்கள். ஆக்சுவலா இந்த விஷயம் வந்துட்டு நல்ல விஷயம் தான். பட் ஏன் வந்து தப்பா ஒரு ரீசனா கருதுனாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சதி வந்து 1829களில் வில்லியம் பென்டிக் அவர்கள் வந்து ராஜா ராம்மோகன் ராயோட சேர்த்து வந்துட்டு அபாலிஷ் பண்ணுவாரு. அபாலிஷன் ஆஃப் சதின்னு படிப்போம். ஓகேங்களா? ஸோ விடோ ரீமேரேஜ் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பெண்கள் போய் இறக்கணுன்றது கம்பல்சரி இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி சிஸ்டம் வந்து இது வந்து ஏன் தப்பா கருதுனாங்கன்னா, மேபி அந்த டைம்ல நமக்கு வந்து ஒரு ரிலீஜியஸ் சூப்பர்ஸ்டிஷன் வந்து அதிகமா இருந்திருக்கலாம். மேபி வந்து இந்த பாயிண்ட் பொறுத்தவரைக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ தலையிடுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுவும் இந்த ஒரு ரீசனோட முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ராணுவத்தில இந்திய சிப்பாய்களுக்கு வந்து ஆங்கில வீரர்களோட ஊதியம் வந்து கம்மியா தராங்க. ஸோ 2 பேருமே ஒரே வேலைய செய்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றோம்னா, ஒரு ஷூட்டிங் நடக்குது. இல்ல ஒரு தண்டால் எடுக்குறாங்கன்னா, 50, 50 தண்டால்னா, அப்ப 2 பேருக்கும் எவ்வளோ ஊதியம் தரணும்னா, ஈக்குவாலிட்டியா வந்து ஊதியம் தரணும். ஆனால், இப்ப அந்த ஆங்கிலேயருக்கு மட்டும் அதிகமா தந்துட்டு என்ன பண்றாங்க, நம்மளுடைய தமிழில் இருக்கக்கூடிய தமிழர்களாகட்டும், இல்ல இந்தியர்களாகட்டும், அவர்களுக்கு கம்மியா தராங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய கோவமும் உருவாக காரணமாகுது. பதவி வந்து உயர்வு நிலை அடையும்போது 2 பேரும் ஒரே ஒர்க் பண்ணா 2 பேருமே பதவி உயர்வு நிலை அடையணும். ஆனா, ஆங்கிலேயருக்கு மட்டும் என்ன பண்றாங்க, ஒரு பார்ஷியாலிட்டி பாகுபாடு காமிச்சு, ஆங்கிலேயர்கள மட்டும் என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு உயர்வு நிலை, அதாவது ஹையர் போஸ்ட், அஃபிஷியல் போஸ்ட்லாம் தர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து மனசுல வச்சுட்டே வராங்க. ஸோ எப்போ வந்து பயங்கரமா வெடிக்குது இந்த புரட்சின்னு பார்த்தா, கொழுப்பு தடவிய புதிய என்ஃபீல்ட் துப்பாக்கி குண்டுகள வந்துட்டு பயன்படுத்த சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1806ல என்ன ஒரு விஷயம் நடக்குமோ, அதே தான் இங்கேயுமே இருக்குங்களா? ஸோ கொழுப்பு தடவினா, அந்த பிக் அப்படின்ற விஷயம் வந்து முஸ்லிம்ஸ் வந்து சொல்லவும் மாட்டாங்க, பயன்படுத்தவும் மாட்டாங்க. ஓகேங்களா? அது வந்து அவங்களுக்கு பிடிக்காது. அதே போல வந்துட்டு இந்துக்களுக்கும் மாட்டு இறைச்சி வந்து அவங்க வந்து என்ன கடவுளா கருதுனவங்க. ஸோ மாடு அப்படின்னும்போது அந்த இறைச்சியில இருக்கக்கூடிய அந்த எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்குமே என்ன ஆகுது, மத ரீதியா தீண்டும்போது ரொம்ப வந்து கடுப்பா என்ன பண்றாங்க, போர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வார் முடிக்கும். அந்த 1850க்கான காரணங்கள். ஓகேங்களா? இதில ஒரு பாயிண்ட் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. 1806 வேலூர் கிளர்ச்சி, 1857 பெருங்கிளர்ச்சியின் ஒத்திகை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா, வி.டி. சவார்கர் இருக்கார் பார்த்தீங்களா? அவர் அவர் தான் என்ன சொன்னார்னா, இந்த 1806ல வந்தது அந்த கிளர்ச்சி வேலூர் கிளர்ச்சி வந்து 1857 பெருங்கிளர்ச்சியோட ஒத்திகை அப்படின்னு சொல்லிட்டு வி.டி. சவாஸ்கர் அவர்கள் சொல்றார்கள். ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மஜும்தர், சவார்கர், வி.எஸ். ஸ்மித் அவர்கள்லாம் வந்து கொண்டே இருப்பார்கள். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் டல்ஹௌசியாலும் ஒரு இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாம பகதூர் ஷாவுடைய பட்டத்தை வந்து அவமதிப்பார்கள். அந்நிய ஆட்சிகள் வந்து உள்ளவரும் தீர்க்க தரிசன செய்திகள் அதிகமாகும். வேலையின்மை, நில வருவாய் திட்டம், வாரிசுரிமை எல்லாமே சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசா வெடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ நிர்வாக காரணங்கள் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையற்ற நிர்வாகமா இருக்கு. திறமைக்கு வந்து இடமில்ல அப்படின்னு கருதுறாங்க. நீதியற்ற நீதி நிர்வாகமா இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. சமுதாய காரணங்கள் பொறுத்த வரைக்கும் சமுதாய தனிமையா இருக்கு. சமூக சட்டங்கள் வந்து தப்பாக இயற்றப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சமுதாய மாற்றங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இதுக்கு நடுவுல அந்த மத காரணங்கள் அப்படின்னும்போது மத மாற்றங்கள் வந்து நிறைய ஆங்கிலேயர்கள் இந்தியர்களாகிய இந்துக்களையும், முஸ்லீம்களையும் மதமாற்றம் செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எட்மண்ட்ஸ் லெட்டர்ன்னு கூட சொல்வார்கள். அந்த கிளர்ச்சி வந்துட்டு கிறிஸ்துவ மதத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படையே வெளியான எட்மண்ட் கடிதங்களுடைய எதிர்ப்புகளாக கிளர்ச்சிகள் தொடங்குச்சு அப்படின்னு கூட சொல்லலாம்னு சொல்றாங்க. ராணுவ காரணங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் செலவிட்டு தோல்வியுற்றது. ஓகேங்களா? ஸோ அதனால் ராணுவ காரணங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். உடனடி காரணம் என்ஃபீல்டு ரைஃபிள்ஸ் வந்து யூஸ் பண்ண சொன்னதான் 1856களில் ராணுவத்தில் புதிய வகையான என்ஃபீல்டு துப்பாக்கிகளை அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. ஸோ அந்த துப்பாக்கிக்கு வந்து டம்டம், ஆம்ப்லா, சியால்கோட் ஆகிய இடங்களில் வந்து அத்துப்பாக்கி வந்து பயன்படுத்துவதற்காக பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. எந்தெந்த இடம்னு பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட் நான் எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விடுதலை போராட்ட வரலாறு டாக்டர் கா. வெங்கடேசன் அவர்களும் டாக்டர் பி.எஸ். சந்திரபாபுன்னு ஒருத்தர் இருப்பார், சந்திரபிரபு, அவங்களுடைய பப்ளிகேஷன்ஸ்லேருந்து தான் இது எடுத்தேன். உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான புக்ஸ். ஆக்சுவலாக இதை படித்தாவே போதும். இது படிச்சுட்டு தற்கால தமிழ்நாட்டு வரலாறு பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. 1600லேருந்து 2010 வரைக்கும் டாக்டர் கா. வெங்கடேசன் அவர்களுடைய விசி பப்ளிகேஷன்ஸில் இருக்கக்கூடிய புக்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா. ஸோ இந்த பாயிண்ட் எங்கே நிறுத்தோம் அப்படின்னு சொல்லியாச்சு. டம்டம் மற்றும் ஆம்பலா, சியால்கோட் பகுதிகள் இந்த கேள்விகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. டம்டம், ஆம்பலா, சியால்கோட் பகுதிகள்லேருந்து அந்த துப்பாக்கிகள் வந்து பயன்படுத்துறதுக்காக வந்து பயிற்சி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய பங்குகள் வந்து நிறைய பேர் வகிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த 1857களில் ஜனவரி மாதம் கல்கத்தாவுக்கு அருகே உள்ள டம்டம்மில் கொழுப்பு தடவிய தோட்டாக்களை பற்றி வதந்தி துவங்குது. விரைவில் அந்த காட்டுத்தீ போல என்ன ஆகுதுன்னா அந்த பெங்கால் ஃபுல்லும் சிப்பாய்களிட பரவுது. அதனால பராக்பூர் சிப்பாய்கள் முதலில் புதிய தோட்டாக்களை வாங்கி கொள்ள மறுத்தார்கள். என்னன்னு கேட்கலாம், பராக்பூர் ஓகேங்களா. பராக்பூர் உங்களுக்கே தெரியும். முதலாக பராக்பூர் சிப்பாய்கள் முதலில் புதிய தோட்டாக்களை வாங்கி கொள்ள மறுத்திருப்பாங்க. என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி. அதுக்கப்புறம் அப்போ யார் ராணுவ அதிகாரியாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சலன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அந்த மிச்சலன் என்ன பண்ணாங்க, கண்டிக்கப்பட்ட அவர்களால் அன்று நள்ளிரவு கூச்சலிட்டு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள். ஸோ என்ன பண்ணுறாங்க, நான்லாம் வந்து இதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து இவ்வளோதான், இதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, கூச்சலிட ஆரம்பிக்கிறார்கள். அப்போது பிப்ரவரி மாதம் 26 மிச்சல் வந்து கண்டிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மங்கள் பாண்டே இவர் தான் முதலாக வந்து சிப்பாய் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரியை கொள்ளுவார். இந்த மங்கள் பாண்டே என்ன பண்ணுறான்னா, ஒரு பிராமண சிப்பாய் ஒருத்தர் இருக்கார் ஓகேங்களா. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மங்கள் பாண்டே வந்து ஒரு பிராமண சிப்பாய். இந்த சர்ஜென்ட் மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், அவரை நோக்கி சுட்டுறார். ஸோ இதில் வந்து 3 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். 1857 ஜனவரி மாதம் கல்கத்தாக்கு அருகே உள்ள டம்டம் அப்படின்ற ஒரு பகுதியில் கொழுப்பு தடவை தோட்டாக்களை பற்றி வழங்கி துவங்குது. அது வந்து விரைவில் வந்து என்ன ஆகுதுன்னா வங்காளம் வரைக்கும் வந்துட்டு அந்த சிப்பாய்களுக்கு வந்து பரவிடுது ஓகேங்களா. ஸோ இது வதந்தி கிடையாது, உண்மைதான், பரவ ஆரம்பிக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, பராக்பூரில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா புதிய தோட்டாக்கெலாம் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூச்சலிடுறாங்க. யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் அப்படின்ற ஒரு ராணுவ அதிகாரி கிட்ட. எந்த மாதம், பிப்ரவரி மாதம் 26 ஜனவரியில் தொடங்கி பிப்ரவரியில் இந்த நியூஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பிராமண சிப்பாய் ஆகிய மங்கள் பாண்டே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜென்ட் மேஜர் அப்படின்ற சர்ஜென்ட் மேஜரை நோக்கி சுட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் பவ் அப்படின்றவர் வந்து படுகாயம் அடைகிறார். யார், லெப்டினன்ட் பவ் அவர்கள் படுகாயம் அடைகிறார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 29ஆம் தேதி. ஸோ வந்து மங்கள் பாண்டேக்கு என்ன பண்ணுறாங்க, மரண தண்டனை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பராக்பூருக்கு கொடுத்து மீரத்தில் வந்து சிப்பாய்கள் கிளர்ச்சி செய்கிறாங்க. எப்போனா ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி. ஸோ பிப்ரவரி 26 வந்து ராணுவ அதிகாரி கிட்ட கூச்சலிடுறாங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி மங்கள் பாண்டே அவர்கள் சுடறாரு. லெப்டினன்ட் வந்து பவ் அவர்கள் படுகாயமடைகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சர்ஜன் மேஜரை வந்து நோக்கி சுட்டார். பராக்பூரில் வந்துட்டு அடுத்த மீரத் நகரில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்பாய் கிளர்ச்சிகள் செய்கிறார்கள். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி. ஸோ 85 குதிரைப்படை வீரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தோட்டாக்கில் தொட மறுக்கிறாங்க. எத்தனை பேர், 85 பேர். ஸோ நான் ஏன் இங்கே வந்து சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன்னா பிப்ரவரி 26, ஏப்ரல் மாதம் 24 அண்ட் தென் மார்ச் மாதம் 29. ஸோ வந்து க்ரனாலஜிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்களா. ஸோ எத்தனை குதிரைப்படை வீரர்கள்னா 85 குதிரைப்படை வீரர்கள் தோட்டவர்களை தொட மறுக்கிறார்கள். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 10 ஆண்டு வந்து கடுங்காவல் தண்டனை விதிச்சிடுறாங்க. அவங்களுடைய கைகளில் விலங்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இது விலங்கு என்ன பண்ணுறாங்க, விலங்கிடப்பட்ட பயிற்சி மைதானத்தில் பொதுமக்களுக்கு தெரிய நடக்க விட்டு அவமானப்படுத்துகிறாங்க. இந்த செய்தி எப்போ வருது, எந்த நாள்லன்னு பார்த்தீங்கன்னா மே 9ஆம் தேதி. ஸோ அடுத்த நாள் மே 10 உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். அடுத்த நாள் அவமதிக்கப்பட்ட சிப்பாய்கள்லேருந்து 23 பேர் வந்து குதிரைப்படையினர் வந்து சிறைச்சாலையை உடைத்து கைதிகளை விடுவித்தார். ஸோ என்ன பண்ணுறாங்க, 85 பேர் வந்து இருக்காங்க, அதில் 23 பேர் என்ன பண்ணுறாங்க, தப்பிச்சு எல்லாத்தையும் விடுவிக்கிறாங்க. அந்த கர்னல் பின்னஸ் அப்படின்றவர் வந்து கொல்லப்படுகிறார். எப்போ, மே 10ஆம் தேதி கர்னல் பின்னஸ் அவர்கள் கொல்லப்படுகிறார். இந்த சிப்பாய்கள் வந்து விடுவிக்கப்பட்ட குற்றவாளிகள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐரோப்பியர்களை கொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஸோ அவங்களுடைய வீடுகளை கொடுத்த ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு இரவே கிளர்ச்சிகள் வந்து சிப்பாய்கள் வந்து மீரத்தை விட்டு வெளியேறாங்க. அடுத்த நாள் டெல்லிக்கு சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி செலோ அப்படின்ற ஒரு வார்த்தையும் வரும். சுமார் 2000 பேர் வந்து ஆயுதம் தரித்து மீரத்திலிருந்து குதிரைப்படை வீரர்கள் டெல்லியை அடைந்த போது மே 11ஆம் தேதி அவங்களுடைய உற்சாகமாக வரவேற்கப்பட்டார்கள். அன்னி ஆட்சி வீழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க யாரு கீழே செயல்பட்டார்கள், யாரை வந்து அரசாக ஏற்றுக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரரசர் ஆகிய பகதூர் ஷா அப்படின்ற ஒருத்தர் தான். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, அன்னி ஆட்சி வீழ்க, பேரரசர் பகதூர் ஷா வெல்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷமிட்டுட்டே கிளம்புறாங்க. ஸோ டெல்லியிலேருந்து காலாட் படையும் வந்துடுறாங்க. அவர்களும் மீரத்தோட கிளர்ச்சிகள் சேர்ந்து கொண்டார்கள். ஃபஸ்ட்டு குதிரைப்படை ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் காலாட் படை அவர்கள் ஓகேங்களா. ஸோ இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்னல் ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அந்த கர்னலோட ரிப்ளையின் பிறகும் ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து கொல்லப்படுறாங்க ஓகேங்களா. ஸோ ஆங்கிலேயரது பங்காளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிலேயரது பங்காளர்கள் வந்து அந்த பங்களாஸ் பெங்களூர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் தீக்கிரையாகினா செங்கோட்டை வந்து கைப்பற்றப்படுது. யாரால, இந்த குதிரைப்படை வீரர்களாலையும் காலாட்படை வீரர்களாலையும். யாருடைய தலைமையா, பகதூர் ஷாவுடைய பேரரசான தலைமையா. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, ரெட் ஃபோர்ட்டில் பகதூர் ஷாவுடைய நாட்டை பேரரசை வந்து பிரகடனப்படுத்துறாங்க, ப்ரொக்ளமேஷன் பண்ணுறாங்க. உயிரினும் மேலான நாட்டையும் மதத்தையும் அந்நி ஆபத்தி நின்றும் காப்பாற்ற முடியும் என்று பேரரசர் பகதூர் ஷாவால் ஒரு பிரகடனத்தை வெளியிடுறார்கள் ஓகேங்களா. ஸோ 1857 மே மாதம் 16ஆம் அன்று பேரரசர் பகதூர் ஷாவின் தலைமையில் முறைப்படி டெல்லி விடுவிக்கப்பட்டது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. டெல்லி வந்து வீழ்ச்சியடைய ஆரம்பிக்குது. பிறகு கிளர்ச்சிகள் வந்து சூறைக்காத்து போல் பயங்கரமாக போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்,
பிரோஸ்பூர், முசாபர்பூர், அலிகார், பஞ்சாப் போன்ற இடங்கள்ல வந்து கிளர்ச்சிகள் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அயோத்தியில் இருக்கக்கூடிய வடமேற்கு மாநிலத்திலும் பல கிளர்ச்சிகள் வந்து சிப்பாய்களும் இருக்கிறார்கள். அங்கேயும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சிப்பாய் கிளர்ச்சியோட பொதுமக்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, கலந்துக்கிறாங்க. ஸோ அந்த விரைவிலே என்ன ஆகுதுன்னா, லக்னோ, பரோலி, கான்பூர், ஆக்ரா, ஜான்சி, மத்திய இந்தியா, பந்தேல் கண்டு இந்த இடத்துல எல்லாமே பகுதிகளில் கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பராக்பூர், அப்புறம் மீரட் ஸ்டார்ட் ஆகும். அதற்கு பிறகு டெல்லிக்கு போவாங்க. டெல்லிக்கு அப்புறம் வீழ்ச்சி வந்து சூறாவளி மாதிரி பயங்கரமாக போவாங்க. அதுக்கப்புறம் பிலாஸ்பூர் ஆகட்டும், மிசப்பூர் ஆகட்டும், அலிகார் ஆகட்டும், பஞ்சாப்ல கிளர்ச்சி வெடிக்க ஆரம்பிக்கும். பொதுமக்களும் சேர்ந்து கொள்கிறார். ஓகே, ஸோ பொதுமக்கள் சேர்ந்துக்கிறதுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளர்ச்சிகள் வந்து எங்கே பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னோவாகட்டும், பரோலி, கான்பூர் ஆகட்டும், ஆக்ரா, ஜான்சி, மத்திய இந்தியா, பந்தேல்கண்டு இந்த இடத்துல வந்து பரவுது. ஸோ இந்த இடத்துல எல்லாமே என்ன ஆகுதுன்னா, ஆங்கிலேயர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஸோ அவர்கள் உடைமைகள் அழிக்கப்பட்டன. ஸோ டைம் இது ரிவிஷனாக பார்க்கலாங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கனாலஜிக்கலாக பார்க்கலாம். 1857 ஜனவரி மாதம் கல்கத்தாவில் அருகே உள்ள டம்டம் அப்படின்ற இடம், நான் 3 இடம் சொன்ன என்ஃபீல்டு பயன்படுத்தப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்ட பயிற்சி அளித்தார்கள். என்ன டம்டம், அதாவது கல்கத்தா அருகே உள்ள டம்டம் இடமும் அம்பாலான்ற இடமும் சியால்கோட்டம் இடமும். ஸோ கல்கத்தா அருகே டம்டம்ல கொழுப்பு தடவை தோட்டாக்களை வந்து பற்றி வதந்தி வந்து தொடங்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, பராக்பூர் சிப்பாய் ஆகிய முதல் புதிய தோட்டாக்களை வந்து வாங்கிக் கொள்ள மறுத்தார்கள். எந்த இது, பராக்பூர். ஸோ இந்த எப்போ நடக்குதுன்னா, பிப்ரவரி மாதம் 26 ஜனவரியில் வதந்தி, பிப்ரவரியில் வந்துட்டு மறுக்கிறாங்க. ராணுவ அதிகாரியான மிச்சல், ஃபர்ஸ்ட் யாரும் மிக்சர் சாப்பிட்றோன்னா சாவடிக்கிறாங்க. ஓகே, மிச்சல் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கண்டிக்கப்பட்ட அவர்களுடைய அன்று நள்ளிரவு வந்து கூச்சலிடுறாங்க. ஓகே, கூச்சலிட்டு தன்னுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. சாவடிக்கல, மிக்சர் சாப்பிட்றவங்ககிட்ட கூச்சலிடுறாங்க. அதுக்கப்புறம் மங்கள் பாண்டே அப்படின்ற ஒரு பிராமண சிப்பாய் என்ன பண்ணுறாரு, சர்ஜென்ட் மேஜர் அப்படின்ற ஒருத்தர் வந்து துப்பாக்கியை வந்து நோக்கி சுடுறாரு. அப்போ வந்து லெப்டினன்ட் பவ் அப்படின்ற ஒருத்தர் வந்து படுகாயம் அடைஞ்சார். இந்த விஷயம் வந்து அடுத்த மாதம் மார்ச் மாதம் 29 நடக்குது. சரி, பராக்பூர் இருக்கக்கூடிய பராக்பூரில் இந்த விஷயம் வந்து நடந்துச்சு, தெரிஞ்சிச்சு, மங்கள் பாண்டே அவர்கள் சுட்டுட்டாருன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து தூக்கிலையும் போட்டுருவாங்க அவங்கள. இந்த பராக்பூருக்கு அடுத்து மீரத் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும். அந்த மீரத்தில் கூடிய சிப்பாய்களும் கிளர்ச்சி செய்கிறார்கள். எந்த மாதம்னா அடுத்த மாதமே மார்ச் 29 நடக்குது. ஏப்ரல் மாதம் 24 கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாட்களில் வந்து இவங்களும் கிளர்ச்சிகளே இறங்குறாங்க. 85 குதிரைப்படை வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, தோட்டாக்களை வந்து தொட மறுக்கிறாங்க. ஸோ அவங்கள என்ன பண்ணாங்க, 10 ஆண்டு வந்து ஒன்று கடுங்காவல் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, விலங்கை பூட்டி நடு ரோட் ஃபுல் எடுத்துகிட்டு போய் அவமானப்படுத்தினாங்க. ஸோ சிறையிலையும் வந்து அடைச்சிட்றாங்க. அது 23 பேர் தப்பிச்சு எல்லாத்தையும் வந்து விடுவிச்சு என்ன பண்ணுறாங்க, பார்க்குற எல்லா ஆஃபீஸர்ஸையும் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுமக்களுக்கு வந்து தெரிய நடக்க விட்டு அவமானப்படுத்தி நடத்துகிறாங்க. ஸோ இந்த ஏப்ரல் மாதம் பராக்பூரில் கூட மீரட் சிப்பாய்கள் கிளர்ச்சி செய்தாங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறம் 24 இந்த 85 வீரர்கள் வந்து தப்பிச்சு போகிறாங்கன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த 23 பேரால் தப்பிக்கப்பட்டாங்க. இந்த ஈவெண்ட் எப்போ நடக்கணும், மே மாதம் 9 ஸோ அடுத்த நாள் மே 9 நடக்குது. மே 10 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிப்பாய்கள் வந்து 3ஆம் குதிரைப்படையினர், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எத்தனாவது குதிரைப்படை வீரர்கள், குதிரைப்படை காலாட்படை எத்தனாவதுன்னு கேட்பாங்க. ஸோ 3ஆவது குதிரைப்படையினர் என்ன பண்ணுறாங்க, சிறைச்சாலை உடைத்து கைதிகளை விடுவிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ மே 9 நடக்குது. ஸோ மே 9 3ஆம் பிரிவினும் என்ன பண்ணுறாங்க, உடைச்சாங்க. அப்போ என்னன்னா, கர்னல் பின்னஸ் அப்படின்றது எப்போ கொல்லப்பட, மே 19 கர்னல் பின்னஸ் அப்படின்ற கொல்லப்படுகிறார். சிப்பாய்கள் விடுவிக்கப்பட்ட குற்றவாளிகளாகிய ஐரோப்பியர்களை கொன்றாங்க. ஸோ அவங்களுடைய வீடுகளை கொளுத்துறாங்க, பங்களாஸ் வந்துட்டு கொளுத்துறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு டெல்லிக்கு வந்துட்டு மே 10 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மீரத்துலேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலை வந்து டெல்லி அடைகிறாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து 2000 பேர் வந்து ஆயுதம் தரித்து மீரத் குதிரைப்படை வீரர்கள் டெல்லி அடைந்த போது மே 11 அவங்க வந்து உற்சாகமாக வரவேற்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்க, அந்நிய ஆட்சி வெல்க, பேரரசர் பகதூர் ஷா வெல்க அப்படின்ற ஒரு கோட்பாடை வந்துட்டு சொல்கிறாங்க. அது கோஷமிட்ட கிளர்ச்சிகளை வந்து வளர்க்குறாங்க. இந்த டெல்லியிலேருந்து காலாட்படையினரும் என்ன பண்ணுறாங்கன்னா, மீரத் கிளர்ச்சிகளோடு சேர்ந்துறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் காலாட்படை வருது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் குதிரைப்படை தான் பார்ப்பீங்க. அந்த மே 9 அடுத்த நாள் 10 நடக்கப்பட்டதும் வந்து 3ஆம் குதிரைப்படை வீரர்கள் தான் சிறைச்சாலை உடைத்து கைதிகளை வந்து விடுவிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்க, அந்த 23 பேர் சொன்னால 23 பேர் கிடையாதுங்க, அந்த சிப்பாய்களிலிருந்து 3ஆம் குதிரைப்படை வீரர்கள் தான் உடைப்பாங்க. ஓகேங்களா, ஸோ 23 வராது. அந்த 3ஆம் குதிரைப்படை வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, சிறைச்சாலையில் உடைத்து கைதிகளை வந்து விடுவிப்பார்கள். அப்போ தான் என்ன ஆகும்னா, மே 10 வந்து கர்னல் வந்து கொல்லப்படுவார். யார், கர்னல் பின்னஸ் அப்படின்றவர் கொல்லப்படுவார். ஓகேங்களா, கர்னல் பின்னஸ் அவர்கள் கொல்லப்படுவார்கள். அதுக்கப்புறம் மே 11 வந்துடுறாங்க. அந்நிய ஆட்சி விழுக, பேரரசர் பகதூர் ஷா வெல்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷமிடுறாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய காலாட்படையும் என்ன பண்ணுறாங்க, மீரத் கிளர்ச்சியில் கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, கர்னல் ரிப்ளை அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஆங்கில அதிகாரிகள் கொல்லப்படுகிறார். ஸோ மே 10 அப்படின்னு கேட்டாங்கன்னா, 3ஆம் குதிரைப்படையினர் சிறைச்சாலை வைக்கிறாங்க. கொல்லப்பட்டது கர்னல் ஸ்பின்னர். அது மட்டும் இல்லாமல் டெல்லிக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் யாரும் சாகுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால், கர்னல் ரிப்ளை அப்படின்றவர் வந்து ஆங்கில அதிகாரி கொல்லப்படுகிறார். ஆங்கிலேயரது பங்களாக்கள் தீக்கிரையாகின. ரெட் ஃபோர்ட்டை வந்து கைப்பற்றுறாங்க. பகதூர் ஷா பேரரசில் பிரகடனம் நடத்தப்படுது, ப்ரொக்ளமேஷன் நடத்தப்படுது. அந்த ப்ரொக்ளமேஷனில் என்ன ஒரு வரிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உயிரினும் மேலான நாட்டையும் மதத்தையும் அந்நிய ஆபத்தினின்றும் காப்பாற்றும்படி
பேரரசர் பகதூர் ஷாவும் ஒரு பிரகடனம் வெளியிடுறாரு. ஸோ 1857 மே மாதம் 16ஆம் தேதி என்று என்ன ஆகுதுன்னா பகதூர் ஷா தலைமையில் முறைப்படி டெல்லி வந்து விடுவிக்கிறாங்க. ஸோ டெல்லி வீழ்ச்சிக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா இந்த கிளர்ச்சிகளை சூறை காட்டுற மாதிரி பரவுது. ஸோ பிராஸ்பூர், மிசாப்பூர், அலிகர், பஞ்சாப் போன்ற இடங்களில் சிப்பாய் கிளர்ச்சிகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அயோத்தியில் இருக்கக்கூடிய வடமேற்கு மாநிலங்களையும் சில இடங்களில் கிளர்ச்சிகள் சிப்பாய்கள் இருக்கிறாங்க. சரி, ஓகே, ஆனால் நம்ம படிக்கும் போது நம்ம வேறு நாடுகள் தான் படிப்போம், வேறு பகுதிகள் தானே படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு பொதுமக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதில் ஆட் ஆகிக்கிறாங்க. இந்த பொதுமக்கள் ஆட் ஆனதுக்கப்புறம் விரைவில் லக்னோ, பரோலி, கான்பூர், ஆக்ரா, ஜான்சி, மத்திய இந்த பந்தல்கண்ட் இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதியை நம்ம லேட்டர் டேஸில் பார்க்கும். சரி, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. என்னது, அங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் கொல்லப்படுறாங்க, உடைமைகள் வந்து அழிக்கப்படுது. ஸோ வந்து இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் எப்படி நம்ம தோத்தோம், எப்படி வந்து கிளர்ச்சி வந்து ஒடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வீழ்ச்சி ஆங்கிலேயருக்கு அதிர்ச்சியை தந்தது. ஸோ என்ன பண்ணுறாங்க, டெல்லியில் நம்ம எப்படி தோக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயருக்கு அதிர்ச்சி தந்துடுறாங்க. இந்த கிளர்ச்சி வந்து பரவிய வேகம் வந்து அவங்களுக்கு வந்து கவலை கொடுத்ததுன்னா இப்போ இவ்வளோ ஸ்பீடாக பரவி இத்தனை நாடுகள், இத்தனை பகுதிகள் வந்து நமக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கான்பூரில் வந்து ஆங்கிலேய குடும்பங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பதாக வாக்களித்து அவங்கள வந்து ஈவிரக்கம் என்று கொலை செய்து நானா சாஹிப்பின் செயல் ஆங்கிலேய அதிகாரிகள் சின்னத்தை தூண்டுது. ஸோ கான்பூருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, சில ஆங்கில குடும்பங்கள் வருது. ஸோ அந்த ஆங்கில குடும்பத்தை வந்து யார், இந்த நானா சாஹிப்னு சொல்கிற கான்பூரை சேர்ந்த நானா சாஹிப் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஈவிரக்கமே இல்லாமல் கொண்டுடுறாங்க. ஸோ கிளர்ச்சி விடுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்ட கவர்னர் ஜெனரல் கானிங் பிரபு. ஸோ இந்த இடத்துலனா 1857 கானிங் பிரபு அவர்கள் இருக்கார். சரி, சீனாவை நோக்கி சென்று கொண்டிருந்த மீட்பு படை என்ன பண்ணுறாங்க, கல்கத்தாவுக்கு திரும்பப்படுது. ஓகேங்களா, எந்த நோக்கி, சீனாவை நோக்கி. ஸோ பஞ்சாப்லேருந்து முதன்மை கமிஷனான சர் ஜான் லாரன்ஸ் என்ன பண்ணுறாங்க, முடிந்த அளவு சீக்கிய ஐரோப்பிய வீரர்களை டெல்லிக்கு அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாரு. ஸோ போர் வீரர்கள் அனுப்புமாறு இலங்கை ஆளுநரும் கேட்டுக்கொள்ளப்பட்டார். ஓகேங்களா, ஸோ என்ன ஆகுது, சீனாவை நோக்கி போயிட்டு இருக்க அந்த மீட்பு படை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா கல்கத்தாவுக்கு திரும்பிடுறாங்க. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய முதன்மை கமிஷனர் யார், ஜான் லாரன்ஸ் என்ன பண்ணுறாரு, முடிந்த அளவு சீக்கியர்களும் ஐரோப்பியர்களும் வீரர்களையும் என்ன பண்ணுறாரு, டெல்லிக்கு அனுப்புமாறு கட்டளையிடுறாரு. வீரர்களை அனுப்புமாறு இலங்கை ஆளுநரும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார். ஸோ 1857 மே மாதம் இறுதியில் சென்னையில் வந்த கார்னல் ஜேம்ஸ் நீல் அப்படின்னு இந்த நீல் செயலை அகற்றன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆள் தான் இது. ஸோ இறுதியாக சென்னைக்கு வராரு. அந்த கர்னல் ஜேம்ஸ் நீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த மாதமே பனாரஸையும் அலகாபாத்தி கிளர்ச்சிகளையும் பிடியினின்றும் மீட்டார்கள். ஓகேங்களா, ஸோ என்னது பனாரஸ், அலகாபாத்தி இதை. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா தளபதி ஹென்ரி ஹெல்வக் அப்படின்னு ஒருத்தர் வருவார். அவர் வந்து என்ன பண்ணுவார், நானா சாஹிப் வந்து பல இடங்களில் தோற்கடிக்க ஆரம்பிப்பார். யார், ஹென்ரி ஹெல்வக் அவர்கள். ஸோ கான்பூருக்குள் நுழைந்து என்ன பண்ணாங்க, ஹெல்வக் வந்து இந்தியர்களை பழி வாங்குவார். ஸோ அதுக்கப்புறம் லக்னோவுக்கு செல்வாங்க, பல வெற்றிகளை வந்து கொடுப்பாங்க. ஜூலை, ஆகஸ்ட் மாதமே இதெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் தளபதி ஜான் நிக்கல்சன் அப்படின்ற ஒருத்தர் வருவார். இவர் என்ன பண்ணுவார், 4 நாளாக தாக்குதலுக்கு வந்து போராடி டெல்லி வந்து மீட்டெடுத்துருவார். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி. ஸோ பகதூர் ஷா வந்து ஆட்டோமேட்டிக்காக சரணடைஞ்சாரு. டெல்லியை மீட்டு 5 நாள்லேயே லக்னோ ஆங்கிலேயர் வசமாயிட்டு. ஓகேங்களா, ஸோ டெல்லியை மீட்டதுக்கப்புறம் லக்னோவும் வசமாயிடுது. பின் என்ன பண்ணுறாங்க, பரோலியை கைப்பற்றுறாங்க. அயோத்தியான உறுதியான எதிர்ப்புகள் வந்து நேபாளத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாத்தையும் வந்து கேம்பல் வந்துட்டு என்னப்போ முறியடிக்கிறார். ஸோ இதெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஆங்கில இவர்கள் அது எல்லாத்தையும் படிக்கணும். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு போது தான் எப்படி வந்து போராடுறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோமா. ஸோ ஓகே, இது எப்படி போராடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான கீ பாயிண்ட் என்னென்னா, பகதூர் ஷா இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து எதை சார்ந்தவர்னா டெல்லி. ஸோ இவருடைய ப்ரொக்ளமேஷன்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, உயிரும் மதமும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அந்த உயிர் போல கருதுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போராடுறாங்க. ஸோ லக்ஷ்மிபாய் அவர்கள் ஜான்சியை சேர்ந்தவர்கள், நானா சாஹிப் அவர்கள் உங்களுக்கே தெரியும் கான்பூரை சார்ந்தவர். அதுக்கப்புறம் கன்வர் சிங் பீகாரை சேர்ந்தவர் முக்கியமான பங்கீட்டவர்கள். முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆங்கில நிர்வாகத்தை மறுசீரமைக்க வழிவகுத்தது. ஸோ 1858 சட்டம் இதான் முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் பாருங்க, ஆங்கில முடியாரசு சட்டங்கள் மற்றும் அதன் தாக்கம், கான்ஸ்டியூஷனல் ஆக்டோட இம்பாக்ட் பார்க்கலாம். அதில் சட்டம், சீர்திருத்தம், அதோடைய ஆண்டு, அதோட அப்ஜெக்டிவ் நோக்கம் என்ன மற்றும் தாக்கம், இம்பாக்ட், ஆழமான டிபி கீ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இந்திய அரசு சட்டம் அப்படின்னும் போது 1858களில் இந்திய அரசு சட்டம் வருது. ஓகேங்களா, ஸோ கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வந்து நேரடி முடியாட்சியை நிறுவியது இந்திய அரசு செயலாளர் என்ற புதிய பதவி உருவாக்கப்பட்டது. இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் இந்தியா, அதாவது இந்திய அரசு செயலர் அப்படின்ற ஒரு பதவி வந்து எந்த முடியாட்சி கீழே வந்தது, இல்லை எந்த சட்டத்தின் கீழே வந்ததுன்னு கேட்பாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் இந்திய அரசு சட்டம் தொடங்குது. அந்த இந்திய அரசு சட்டத்தின் காரணமாக தான் இந்தியாவில் வந்து அரசு செயலர் அப்படின்ற ஒரு புதிய பதவி உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா, 1858 ஆக்ட் படி தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு பதவி உருவாக்கப்படுது.
சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். உங்களுக்கே தெரியும். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் மற்றும் கோர்ட் ஆஃப் டைரக்டர்கள் அப்படின்றது வந்து கலைக்கப்படுது. என்னது 1858 சட்டம் படி தான் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் மற்றும் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து கலைக்கப்படுது. இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1813 அந்த 1773 ரெகுலேட்டிங் நடக்கும். அதுக்கப்புறம் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் நடக்கும். அப்புறம் 1813 அப்புறம் 1833 அப்புறம் 53 இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும். அப்போ 13கள்ல பார்த்தீங்கன்னா ₹1,00,000 எஜுகேஷன் செலவு பண்ணாங்க. ஸோ 33கள்ல வந்து ஒரு சட்டம் இயற்றப்படும் நிறைய. அந்த மாதிரி பிட்ஸ் இந்தியா ஆக்ட்லேயும் இந்த 1770 இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றத்தில் இருக்கும். ஸோ அந்த பிட்ஸ் இந்தியா ரெகுலேட்டிங் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, இந்திய அரசு சட்டம் வந்து அந்த ஆக்ட் மூலிமா கலைச்சிடறாங்க. ஓகேங்களா. ஸோ நிர்வாகம் முழுமையுமே இங்கிலாந்துடைய பார்லிமெண்ட் கீழே வந்துச்சு. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்டயோ இல்லை எந்த ஒரு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் கிட்டயோ இல்லை கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்டயோ இல்லை. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள் இந்திய கவுன்சில் சட்டம் 1861. ஸோ 58 பார்த்தாச்சு. 1861 என்ன சொல்லுவாங்கன்னா இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சட்டம் இயற்றும் அதிகாரம், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் பவர். ஒரு சட்டம் இருக்குது, அதை வந்து இயற்றணும் அப்படின்ற அதிகாரம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறது தான் இது. ஸோ இது இங்கே என்ன நடக்குதுன்னா மத்தியில் குவிவைத்த தடுத்து மாகாணங்களுக்கு மீண்டும் பகிர்ந்தளித்தது. ஸோ என்ன பண்ணுறாங்க, நடுவில் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய சென்ட்ரலைசேஷன் பவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணி மாகாணம் ப்ரொவிஷனலில் மீண்டும் பகிர்ந்தளிக்கிறாங்க. ஓகேங்களா. இதை வந்து போர்ட்ஃபோலியோ முறையை வந்து சட்டப்பூர்வமாக்கியது. ஓகேங்களா. 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஸோ என்ன ஆகுது, எந்த ஒரு சட்டத்தில் வந்து போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் வந்து உருவாச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்துட்டு இந்திய கவுன்சில் சட்டம் 1861களில் சட்டம் இயற்றும் அதிகாரம், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் பவரும், அது மட்டும் இல்லாமல் மத்தியில் குவிவைத்து தடுத்து மாகாணங்களை மீண்டும் பகிர்ந்தளித்தார்கள். போர்ட்ஃபோலியோ முறையை சட்டப்பூர்வமாக்கியது 1861 இந்திய சட்டம். ஓகேங்களா. சரி, ஓகே. இந்த சட்டத்து மூலிமா வேற என்ன பண்ணுறாங்கன்னா அதிகார பரவலாக்கம் செய்கிறாங்க. அதிகார பரவலாக்கம் எங்கன்னா சென்ட்ரல். ஓகே, டீசென்ட்ரலைசேஷன் ஃபஸ்ட்டே சொன்ன மையம், சென்ட்ரல்னா மையம். ஸோ அந்த மையத்தில் இருக்க மத்தியில் இருக்கக்கூடிய பவரை ஸ்டாப் பண்ணுறாங்க, குவியத்தை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. குவிவதை மொத்தமாக அங்கேயே போய் சென்ட்ரல்லே எல்லாத்தையும் குவிஞ்சா எப்படி, ஸோ வந்து பார்க்க முடியல. அந்த குவிவதை ஸ்டாப் பண்ணி டீசென்ட்ரலைசேஷன்ற வார்த்தை இங்கே வருது. ஓகேங்களா. ஸோ நோக்கிய முதல் படி வந்துட்டு 1861களில். ஸோ அவசர காலங்களில் வைஸ்ராய் வந்து ஆர்டினன்ஸ் பிறப்பிக்கும் அதிகாரத்தை பெற்றார்கள். ஸோ எமர்ஜென்சி ஆர்டினன்ஸில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆர்டிகல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு எமர்ஜென்சி நடக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த எமர்ஜென்சினா இந்திரா காந்தி எமர்ஜென்சி எடுத்துக்கோங்களா. அந்த டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆர்டினன்ஸ் பவர்லாம் ஸ்டாப் பண்ணலாம், இந்த எமர்ஜென்சினா பத்திரிகை சட்டம்லாம் ஸ்டாப் பண்ணலாம், சுதந்திரத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ஸில் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அவசர சட்டம் இல்லை அவசரம் ஏதாவது ஏற்பட்டால் அந்த இடத்துல வைஸ்ராயக்கூடிய ஆர்டினன்ஸ் பிறப்பிக்கும் அதிகாரம் பெறுவார்கள். இந்த சட்டம் 1861 வருது. போர்ட்ஃபோலியோ, ஆர்டினன்ஸ், டீசென்ட்ரலைசேஷன், இந்த 3 வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1858 பொறுத்த வரைக்கும் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் மற்றும் டைரக்டர்ஸ் இவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்ற விஷயத்தை உருவாக்குறாங்க. சரி, ஓகே. 1892 கவுன்சில் சட்டம் படம் என்ன பண்ணுறாங்கன்னா மறைமுக தேர்தல்கள் மூலம் சட்டமன்றங்களில் இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தார்கள். ஸோ இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலிமா இந்தியர்களுடைய எண்ணிக்கையை வந்து என்ன பண்ணுறாங்க, சட்டமன்றங்களில் அதிகரிக்கிறாங்க. ஸோ இந்திய உறுப்பினர்கள் பட்ஜெட் குறித்து கேள்விகள் கேட்க அதிகாரம் வழங்கப்பட்டது. ஸோ எந்த சட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸால் நீங்கள் பட்ஜெட்டில் வந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1892 மூலயமா பட்ஜெட் குறித்து கேள்விகள் கேட்கலாம். அதுவும் எந்த மாதிரி எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலிமா சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய உறுப்பினர்களை அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டும் பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்னும் போது வேறு என்ன பாயிண்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். இது தேசியவாத எழுச்சியை கட்டுப்படுத்தும், மிதவாத குழுக்களை அமைதிப்படுத்தும் கொண்டு வரப்பட்டது. உறுப்பினர்களுக்கு துணை கேள்விகள், அதாவது சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ் கேட்கும் உரிமை இல்லை. இவங்க பாருங்கள். ஸோ பட்ஜெட் குறித்து நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஏன்னா வந்து இன்டெரக்டாக வந்து ஓட் பண்ணி உன்னை வந்து உறுப்பினர்கள் ஆக்குறாங்க. ஸோ எண்ணிக்கை வந்து அதிகரிக்குது. அதே போல் வந்து உன்னை வந்துட்டு இந்த கண் துடைப்பு மாதிரி என்ன ஆகுதான், இந்த பேட்ரியாட்டிக் பேசுகிறவங்களோ இல்லை தேசிய எழுச்சியாளராகட்டும் இல்லை மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இவங்களாம் ஆகட்டும், ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதவாத குழுக்களாகட்டும் இதெல்லாம் அமைதிப்படுத்துறதுக்காக நான் கொண்டு வந்து உங்கள் கண் துடைப்பு செய்கிறேன். ஆனால் உனக்கு வந்து இந்த சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கான எந்த உரிமையுமே இல்லை. நீ பட்ஜெட்டை பற்றி கேள்வி கேட்காத, நீ கேட்டாலும் நாங்கள் அதே தான் போட போகிறோம். ஆனால் உங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ் கேட்க உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1892 இதை பாஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் வந்து என்ன பார்ப்போம்னா மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் பார்ப்போம், மாண்டகு செம்ஸ்வர் பார்ப்போம், அப்புறம் 1935 சட்டம், அப்புறம் 47 பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா தனி தொகுதிகள், நல்லா பார்த்துக்கோங்க, தனி தொகுதிகள் அப்படின்னு வந்துச்சுன்னா மின்டோ மார்லி சீர்திருத்தம், அதாவது செப்பரேட் எலெக்ஷன்ஸ், அதாவது முஸ்லீம்களுக்கு சலுகை அளித்து
பிரித்தாளும் கொள்கைக்கு சட்ட வடிவம் கொடுத்தது. இந்த சீர்திருத்தங்கள் பொறுப்பான அரசாங்கத்தை நிறுவவில்லை. மின்டோ பிரபு நாகபாம்பின் விஷப்பல்லை விதைத்தோம் என குறிப்பிட்டார். ஓகேங்களா. ஸோ முதலே சொன்ன இந்த பெங்காலத்தை இந்த சூரத் ஸ்பிளிட் அப்படின்ற விஷயம் வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெங்கால் பார்ட்டிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா இந்த லார்ட் கர்சன் அவர்கள் என்ன பண்ணுறாரு, பிரித்தாளும் கொள்கையை வச்சு இந்த மதம் வந்து இப்போ ஈஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம் பிரிச்சிருப்பாரு ஃபியூச்சரில். ஓகேங்களா. இதெல்லாம் நடக்கிறதுக்கு அப்புறம் தான். ஸோ இது நடந்ததுக்கு முன்னாடி ஓகே 1909 அப்புறம் 1905 இது நடந்தது. ஓகேங்களா. ஸ்பிட் பண்ணும்போது இந்த பெங்கால்னா இப்போ இதை பேசுகிறவங்க ஒரு பக்கம், பேசாதவங்க ஒரு பக்கம், இல்லை முஸ்லீம்கள் ஒரு பக்கம், இந்துக்கள் ஒரு பக்கம்னா பெங்காலை பிரித்தாளும் கொள்கை வச்சு பிரித்து பயங்கரமாக நம்ம மொழியில் வந்துட்டு ஒரு தேவையில்லாமல் ஒரு யூனிட்டியை கலைச்சி விட்டு போவாங்க. அதே விஷயத்தை அழகாக என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு இங்கேயும் விதைக்கிறாங்க. அதுக்கு தான் வந்து இந்த இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்டோ பிரபு அவர்கள் நாகப்பாம்புடைய விஷப்பல்ல விதைக்கிறோம் நாங்கள் இவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இந்த கோட்பாடு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. இந்த 1990கள் பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுக்கான தனி சலுகை குறித்து இவங்க செப்பரேட் ஓட் வந்து நீங்கள் பண்ணலாம், செப்பரேட் எலக்ட்ரேட் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு 1909 சொல்கிறாங்க. தனி தொகுதிகள் வந்து உங்களுக்கு வழங்கப்படும் முஸ்லீம் சலுகை படின்னு சொல்கிறாங்க. பிரித்தாளும் கொள்கைக்கு ஒரு நல்ல அழகாக முழு ஷேப்பே கொடுத்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா. ஒரு செமி சர்க்கிள் இருக்கிறது ஃபுல் சர்க்கிளாக மாற்றின மாதிரி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாண்டகு செம்ஸ்வர்ட் சீர்திருத்தங்கள் 1919. ஸோ முதல்ல என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து செப்பரேட் எலக்ட்ரேட் சொன்னோம். இங்கே என்னன்னா டயர்ச்சி, மாகாணங்கள் பொறுத்த வரைக்கும் இரட்டை ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இரட்டை ஆட்சி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நிர்வாக பிரிவாக இருக்கிறது தான் டயார்ச்சின்னு சொல்லுவாங்க, இல்லை டியூவல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டியூவல் கவர்மெண்ட்டோ டயார்ச்சி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட சட்டம் அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா, அது மாகாணங்கள் குறிப்பிட்டு அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா 1919 சட்டம் மாண்டகு செம்ஸ்வர்ட் சட்டம் சொல்லுவோம். இதே டைமில் தான் வந்து இந்த ஜாலியன்வாலா ட்ராஜடி நடக்கும், அம்ரிஸ்டர் படுகொலை நடக்கும். ஓகேங்களா. 1919 சட்டமன்ற இயக்கம் வந்து ஒன்று நடக்கும். ஓகேங்களா. இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பைகேமரலிசம் அப்படின்றதும் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மையத்தில் ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு பைகேமரலிசம் என்ன ஆகுது மையத்தில். ஓகேங்களா. ஸோ மாகாணங்கள் பொறுத்த வரைக்கும் இரட்டையாட்சி 2 நிர்வாக பிரிவு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. மையத்தில் வந்து பைகேமரலிசம் வந்து ஈரவை வந்து சட்டமன்றத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இரட்டையாட்சியின் தோல்வியை 1935 சட்டத்திற்கு காரணம். ஸோ இந்த 1935 சட்டத்திற்கு தோல்விக்கு காரணம் என்னன்னா இந்த 1919 போட்ட இரட்டையாட்சி தான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாகாணங்களில் பொறுப்பான அரசாங்கத்திற்கான ஒரு தோல்வி அதோட முதல் படி தான். ஓகேங்களா. ஸோ 1990 கேட்கப்பட்டால் முஸ்லீம்களுக்கான ஒரு செப்பரேட் எலெக்ஷன் வைக்கிறாங்க, செப்பரேட் வந்து சிஸ்டம் வந்து நடத்துகிறாங்க. ஓகேங்களா. ஸோ என்னது செப்பரேட் எலக்ட்ரேட் வைக்கிறாங்க, முஸ்லீம்களுக்கு சலுகை கொடுக்குறாங்க. அந்த பிரித்தாளும் கொள்கை டிவைன் ரூல் பாலிசி வந்து இன்னுமே அழகாக வந்துட்டு செப்பேற்றி மெருகேற்றி அழகாக ஒரு ஷேப்பு கொண்டு வந்து நம்மளை அழிக்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரீஃபார்ம் சீர்திருத்தங்கள் பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, மின்டோ பிரபு வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நாகப்பாம்புடைய விஷப்பல்ல வந்து உங்ககிட்ட விதைச்சிட்டோம், இவங்க வந்து அவங்களே கீறிக்கிட்டாலும் செத்துருவாங்க. ஸோ வந்து நாகப்பல்ல அந்த விஷம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களே இருந்து அடிச்சு செத்துருவாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு போயிடுறாப்புல. 1919 மாண்டகு செம்ஸ்வர்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டயர்ச்சுரல் ப்ரொவின்ஷியல் மாகாணத்தில் வந்து டயர்ச்சுரல் வந்து நடக்குது, டியூவல் சிஸ்டம் நடக்குது. ஈரவை சட்டமன்றம் வந்து மையத்தில் நடக்குது, மைய மாகாணம் நோட் பண்ணிக்கோங்க. இரட்டையாட்சி தோல்வி பெறத்துக்கான 1935 சட்டத்திற்கான காரணமே இந்த டயர்ச்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. முக்கியமான சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935. இந்த மாகாணங்களில் சுயாட்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் அட்டானமின்னு சொல்லுவாங்க, அந்த வழங்கப்பட்டது. இரட்டையாட்சி நீக்கம். ஸோ மாகாணங்கள் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன், நீங்கள் சுய ஆட்சி கூட பண்ணிக்கோங்க, ஆனால் இரட்டையாட்சி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இரட்டையாட்சி நீக்கப்பட்டது 1935, போடப்பட்டது 1919. ஸோ மையத்தில் கூட்டாட்சி. ஓகேங்களா. இங்கே பாருங்க, நான் அதுக்கு தான் சொல்லிட்டேன், இந்த இடத்துல மையத்தில் வந்து ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த இடத்துல மையத்தில் பொறுத்த வரைக்கும் ஃபெடரேஷன் கூட்டாட்சி ஸ்டார்ட் ஆகுது. இரட்டையாட்சி மையத்தில் ஸ்டார்ட் பண்ணது 1935, மாகாணங்களில் ஸ்டார்ட் பண்ணது 1919. ஓகேங்களா. ஸோ அந்த தோல்விக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, ஃபெடரலிசத்தையும் வந்து 1935 மையத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கூட்டாட்சி இரட்டையாட்சி ரெண்டுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1919 போட்டப்பட்ட டயாட்சி ப்ரொவிஷனல் வந்துட்டு 1935 மாகாணங்களில் இரட்டையாட்சி நீக்கப்பட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயாட்சி அட்டானமி தராங்க. சரி, ஓகே. இந்த சட்டம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா விடுதலைக்கு பிந்திய இந்திய அரசியலமைப்பின் 70% பகுதிக்கு அடிப்படையாக அமைந்தது. பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது இந்த சட்டத்தின் கீழே. ஓகேங்களா. ஸோ ஏன்னா இந்த பர்மா வந்து இந்தியாவில் இருந்துச்சு, ஸோ வந்து பிரிக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான விஷயம். 1919 1935 தயவு செஞ்சு குழப்பிக்காதீங்க. 1919 29 வருது. அப்போ இரட்டையாட்சி மாகாணங்களில் அறிமுகப்படுத்தப்படுறாங்க. மையத்தில் பொறுத்த வரைக்கும் பைகேமரலிசம் நடக்குது. ஸோ இது வந்து தோல்விக்கு 1935க்கான சட்டத்தில் தோல்விக்காக பார்க்குறாங்க. ஓகேங்களா. இது ஒரு பக்கம் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 1935
சட்டத்துல என்ன பண்றாங்க, இந்த ப்ராவிஷன் மாகாணங்களுக்கு சுயாட்சி அட்டானமி வந்து தந்துடுறாங்க. மையத்த பொறுத்தவரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, இரட்டை ஆட்சியும் ஃபெடரலிசமும் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மாகாணங்கள்ல இரட்டை ஆட்சி தவிர்க்கிறாங்க. இந்த 1935ல இயற்றப்பட்ட சட்டம் தான் நம்ம விடுதலைக்கு ஆனதுக்கு அப்புறம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அரசியலமைப்பு உருவாக்கியிருப்போம் பார்த்தீங்களா, அதில 70% வந்து இதுலேருந்து எடுக்குறாங்க. இது மூலியமா பர்மாவும், இந்தியாவும் பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்க, வைஸ்ராய்கள் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும். லார்ட் கானிங் அவர்கள பத்தி வந்து பார்த்துட்டோம். ஸோ, அதுக்கப்புறம் லார்ட் லிட்டன் அவர்கள் ஒவ்வொருத்தரா பத்தி பார்க்கலாம். லார்ட் லிட்டன் மற்றும் லார்ட் டர்பன் காலத்து நிர்வாக கொள்கைகள் தேசிய இயக்கத்தின் போக்கை தீர்மானிப்பது பற்றி முக்கியமாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ, லார்ட் லிட்டன் பொறுத்தவரைக்கும் 1876லேருந்து 84 வருஷ காலம் வாழ்றாரு. இவருடைய கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா, பிற்போக்குவாதிங்க. ஓகேங்களா? ஸோ, கடுமையான தேசிய விரோத கொள்கையில இருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் லிட்டன் அவர்கள். முக்கிய அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிக்கை சுதந்திர ஒழிப்பு, வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் 1878. ஓகேங்களா? அதை பத்தி ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். முடிஞ்சா அந்த ஷார்ட்ல போய் பார்த்துக்கோங்க. இந்திய மொழி பத்திரிகை சுதந்திரத்தை பறித்தது. ஸோ, ஏன் வந்து இவர் பறிக்கிறாருன்னா, இப்போ வந்து ஏதாவது தப்பு பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு, இப்போ வந்து அந்த தப்ப வந்து சுட்டிக்காட்டி என்ன பண்றாங்க, இப்போ நந்தகுமார் கேஸ் கூட பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ, அப்ப கூடமே இந்த மாதிரி சிஸ்டம் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த வாரன் ஹஸ்டிங் ஆகட்டும், யாராகட்டும் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது வந்து இப்போ இந்திய பத்திரிகையில அவங்க லாங்குவேஜ்ல இருக்கும்போது மக்களிடையே நிறைய ரீச் கிடைக்கும். அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அப்போ மொத்த மக்களையும் அவங்க சேர விடக்கூடாது. அவங்க யூனிட்டியா வச்சிருக்கக்கூடாது. அதனால இந்த லார்ட் லிட்டனுடைய காலத்தில் 1878ல வந்த 2 வருஷத்துல வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுதந்திரத்தை கட் பண்றாங்க. பத்திரிகையில மொத்தமா ஒழிச்சிடுறாங்க. சரி, ஓகே. இவருக்கு இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. இரண்டாம் ஆப்கானிய போர் 1878லேருந்து 1880கள் நடக்குது. ஓகேங்களா? ஸோ, 78ல வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சண்டை நடக்குது. அதுதான் இரண்டாம் ஆப்கானிய சண்டை 1878ல 80. ஸோ, வந்த 4 வருஷமும் வந்து ஏதாவது பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு இவரு. அப்புறம் 1877ல பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில நடந்த தர்பார்ல பெரும் செலவில் விக்டோரியா மகாராணியை இந்திய பேரரசியாக பிரகடனம் செய்தார். அதே சமயம் தென்னிந்தியாவில் பஞ்சம். ஸோ, பாருங்க 1877ல அலகாபாத்திரியன் டெல்லியில் இருக்கக்கூடிய தர்பார் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய செலவு பிரம்மாண்டமாக வச்சு இந்த விக்டோரியா ராணி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ராணிக்கு வந்து இவங்க தான் இந்தியாவோட பேரரசி அப்படின்னு சொல்லிட்டு பிரகடனம் வந்து பயம் ப்ரொக்ளமேஷன்லாம் செய்கிறார். ஆனால் அந்த சமயத்தில் 1877ல் இந்த பக்கம் தென்னிந்தியா நம்மளுடைய சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பஞ்சத்தில் இருக்கும். ஆனால் அவர் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இல்லை எங்கள் ராணி பாருங்கள் இவ்வளோ பெரிய மகாராணி, நாங்கள் உங்களுக்கு வந்து இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறார். ஓகேங்களா? ஸோ, இவருடைய காலம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் 1878களில், அதுக்கு முன்னாடி 77களில் வந்துட்டு நடந்த விஷயத்தை தான் இந்த மாதிரி வந்து தென்னிந்தியாவில் ஒரு பெரிய பஞ்சத்தில் இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து விக்டோரியா மகாராணி அவர்களுக்கு வந்து டெல்லி தர்பார் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவார்கள். இதனால தான் 1878களில் வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் நடக்கும். 78களுக்கு அப்புறம் வந்து இரண்டாம் ஆப்கானிய வார் 80கள் வரைக்கும் நடக்கும். இவருடைய ஆட்சி முடியும். ஓகேங்களா? ஜெனரல் வைஸ்ராய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லார்ட் ரிப்பன். இவருக்கு கொஞ்சம் நல்லவருங்க ஆக்சுவலாக வந்து. அதனால தான் இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு 4 வருஷம் தான் இருப்பாங்க இவருமே. ஆனால் வந்து உடனே வந்து நீ வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவாங்க. ஸோ, இவருடைய கொள்கை எப்படின்னா, லார்ட் லிட்டனுக்கு ஆப்போசிட்டான கொள்கை. அவர் என்னது, பிற்போக்குவாதி. இவர் தாராளமயவாதி. இந்திய ஆதரவு சீர்திருத்தங்களை நிறைய செய்தார். ரிப்பன் அப்பன் அப்படின்ற விஷயம் கூட உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோடைய ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் யாருன்னா இந்த ரிப்பன் அவர்கள் தான். இவருடைய கொள்கையை பற்றி பார்த்தாச்சு. ஸோ, லிட்டன் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து இந்த வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் போட்டார் பார்த்தீங்களா, எப்போ 1878களில் போடுறாரு. இவர் 82களில் வந்த 2 வருஷத்தில் அவர் வந்த 2 வருஷத்தில் போட்டார். இவர் வந்து 2 வருஷத்தில் எடுத்துட்டார் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ரத்து செஞ்சிடறாரு. ஸோ, லிட்டன் பத்திரிகை சட்டத்தை ரத்து செய்தார் 1882களில். ஸோ, உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1882களில் இவர் சொல்றாரு. ஸோ, நிர்வாகத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய இந்தியர்களை வந்து பங்கேற்க வழிவகுக்கிறார். யாரு, இந்த ரிப்பன் அவர்கள். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் 82களில் இந்த என்ன பண்றாரு, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்டோட தந்தைன்னு அழைக்கப்படுகிறார். வெர்னாகுலர் பிரஸ் ஆக்டை ரத்து செய்கிறார். அதுக்கடுத்த வருடமே இல்பர்ட் பில். ஓகேங்களா? ஸோ, இல்பர்ட் பில் மசோதா வந்துட்டு கொண்டு வர. இந்த இல்பர்ட் பில் மசோதானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நீதிபதி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ஐரோப்பியர்களை விசாரிக்கும் போது அதிகாரத்தை வழங்க முயற்சித்து இது ஐரோப்பியர்களின் எதிர்ப்பால் கைவிடப்பட்டது. இங்கே என்ன தெரியுங்களா, ஆக்சுவலாக என்ன ஆகுனா, இப்போ இந்தியாவில் வந்து ஒரு நீதிபதி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நீதிபதி யாராக இருப்பாங்க, மேக்ஸிமம் மொத்தமாகவே யாராக இருப்பாங்கன்னா ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர்கள் தான் நீதிபதியாக இருப்பாங்க. அப்படி என்ன பண்ணுறாங்க, நீதிபதிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விசாரிக்கும் அதிகாரத்தை வந்து வழங்க முயற்சித்தார்கள். ஓகேங்களா? ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஐரோப்பியர்கள் எதிர்ப்பால் வந்து கைவிடப்பட்டது. என்ன அப்படின்னா,
உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ வந்து ஒரு 2 பேர் தப்பு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரிப்பன் இருக்கு. அதுக்கு மேல லிட்டன் இருக்காரு. லிட்டன் கீழ யாரோ ஒரு அதிகாரி இருக்காங்க. அந்த அதிகாரி நெறைய கொள்ளைகள் வந்து அடிக்கிறாங்க. நெறைய வந்து லஞ்சங்கள் வாங்குறாரு. நெறைய கவர்மெண்ட்டோடைய காசு திருடுறாங்க. அத கண்டுபிடிச்ச ஒரு பத்திரிக்கையாளர் போடுறாங்க வச்சுக்கோங்க. நந்தகுமார் கேஸஸ்லாம் அப்படிதாங்க ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நந்தகுமாரோ இல்ல வேற யாரோ ஒரு குமார் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்றாரு, இந்த மாரி இவர்லாம் பண்ணிட்டாருப்பா அப்படின்னு ஒரு பத்திரிக்கையில எழுதுறாரு. இல்ல மக்களிடம் போய் வந்து சொல்றாரு. இந்த மாரிலாம் பண்ணிட்டாரு. நம்மளுடைய காச வந்து இப்படி கொள்ளடிச்சுட்டாங்க. அத வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விசாரிக்கணும். 2 தரப்புலயும் விசாரிச்சு தான் வந்துட்டு வந்து தீர்ப்பு குடுக்கணும். ஆனா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரையுமே விசாரிக்க மாட்டாங்க. தப்பு, கரெக்ட்லாம் எதுவுமே இல்ல. விசாரிக்காம எந்த ஐரோப்பியர்கள் சொல்வதே கரெக்ட்டு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஐரோப்பியர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த அதாவது இந்த ரொம்ப நல்லவர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சாட்சி விக்டிம்னு சொல்லுவோம். அந்த விக்டிம தூக்கி உள்ள போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ, அதனால என்ன பண்றாங்க, இல்பர்ட் மசோதா அப்படின்னு ஒரு பில்ல பாஸ் பண்ணி, யாரா இருந்தாலும் விசாரிக்கணும். நீ வந்துட்டு ஐரோப்பியரா இருந்தாலும் விசாரிக்கணும், இந்தியனா இருந்தாலும் விசாரிக்கணும். இந்தியனுக்கான சான்ஸ் குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அந்த அதிகாரம் வந்து இந்தியாவுக்கும் வழங்கணும் அப்படின்ற மாரி ஜட்ஜஸ் வந்து இந்தியர்களும் ஆகலாம் அப்படின்ற மாரி ஸ்டார்ட்டிங்ல சொல்லுவாரு. ஆனா வந்து என்ன பண்ணுவான், இந்த ஐரோப்பியர்கள் மொத்த பேரும் அது எப்படி நீ நம்ம நாட்ட சேர்ந்தவன் தானே, நீ எப்படி உனக்கு வந்து நாட்டுப்பற்று இல்ல அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி அந்த பில்லோடைய பாஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சமூக மத சீர்திருத்த இயக்கங்கள். சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் ஓகேங்களா? இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண இயக்கம். இது ரொம்ப முக்கியமானது இது. அதுக்கப்புறம் தியாசபிக்கல் சொசைட்டி இதெல்லாம் பிற்காலத்தில படிச்சுப்பீங்க. பிரம்ம சமாஜம் பொறுத்தவரைக்கும் 1828கள்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றை கடவுள் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டே படிச்சோம் பார்த்தீங்களா, அத்வைதம், அது விசாஷ்டுவைதம். இந்த ராமானுஜர் வந்து வசிஷ்ட வைத்தம் ஃபாலோ பண்ணுவாங்க. சங்கரர் வந்து அத்வைதம் ஃபாலோ பண்ணுவாங்க. சுத்வைதம் வந்துட்டு இவர் ஃபாலோ பண்ணுவாரு. கபீர் அவர்கள் அது மாரி சொல்லிட்டு ஒவ்வொன்றா படிச்சோம் பார்த்தீங்களா? அந்த மாரி இவரும் ஒற்றை கடவுள் கொள்கையை ஃபாலோ பண்றாரு ராஜாராம் மோகன் ராய். 1828ல பிரம்ம சமாஜம் அமைப்பாரு. அதுக்கப்புறம் வில்லியம் பென்டிக் அடுத்த வருஷமே அபாலிஷன் ஆஃப் சதிக்கு வந்து ஹெல்ப் பண்ணி போவார். ஓகேங்களா? ஸோ உருவ வழிபாட வந்து எதிர்க்கிறாரு. சதிய வந்து ஒழிக்கிறார். ஏன் சதிய ஒழிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய அண்ணன் வந்து என்ன பண்ணுவாரு, இறந்துருவாரு. இவருடைய அண்ணன் இறந்த காரணத்தினால அவங்க அண்ணிய வந்து சதி சிஸ்டம்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இவர் வந்து பிராமண கல்கத்தாவை சேர்ந்த பெங்காலை சேர்ந்த ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்திருப்பாரு. ஸோ பிராமணம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா சூப்பர்ஸ்டிஷன் நல்லது, கெட்டது எல்லாத்தையுமே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. முக்கியமா பொண்ண வந்து எப்படிலாம் வந்துட்டு கட்டுப்படுத்தணுன்றத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ மேபி இப்ப நல்லா மாறியிருக்கலாங்க. மாடர்ன் டேஸ்ல மாறியிருக்கலாம். ஸோ அப்ப பொறுத்தவரைக்கும் எல்லாருமே அப்படிதான். இப்ப வந்து நம்ம அம்மா, அப்பா கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோயிலுக்கு நம்ம வரல அப்படின்னு சொன்னா, இருக்கு இல்லன்னுலாம் சொல்லல. பட் நம்மளுடைய கருத்துன்றது அந்த இடத்துல வந்து செல்லுபடி ஆகாது. இல்ல நீ இது செஞ்சா இப்படி கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உடைச்சு எறிஞ்சிட்டு இந்த மாரி வரவங்க ஒருத்தர் தான் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி என்ன பண்ணா பிராமண ஃபேமிலியை சேர்ந்து அந்த பிராமணர்களை எதிர்த்து என்ன பண்ணாங்க, சதி சிஸ்டத்தையும் அபாலிஷ் பண்றாரு. ஆரிய சமாஜம் உங்களுக்கே தெரியும். வேதங்களுக்கு திரும்ப போ அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆரிய சமாஜம். ஓகே தயானந்த சரஸ்வதி தான். கோ பேக் டு வேதாஸ்ன்னு சொல்லுவாரு. இந்த கேள்விகள் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள். அது மட்டும் இல்லாமல் சுத்தி இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கம் வந்து உருவாக்குவார்கள். எதுனா இந்து மதத்துக்கு மாறியவர்களை திரும்ப கொண்டு வருவது. ஓகேங்களா? ஸோ இந்து மதத்துக்கு மாறியவர்களை திரும்ப கொண்டு வருவது. ஸோ என்னன்னா பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து இந்த கோ பேக் வேதாஸ், இந்த சுத்தி இயக்கம்லாம் வச்சிருக்காரு இந்த தயானந்த சரஸ்வதின்னு பார்த்தீங்கன்னா, இங்க என்ன ஆகும்னா, இவன் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். இந்த 1857 காலங்களுக்கு என்ன ஆகும்னா, இவங்க இந்த புரட்சிகள் இருக்கும்போது ஈடுபட காரணம் என்னன்னா, நெறைய என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம நெறைய பேர் வந்து கிருஷ்ணரி மிஷன்லாம் இழுத்துட்டு இருப்பாங்க. நெறைய மத கொள்கைகள் கிறிஸ்டியன்ஸா மாத்திட்டு தான் உங்களுக்கு இந்த சலுகை தரேன், அந்த சலுகை தரேன்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க. ஸோ, அதனாலவே ஒரு காரணமா கொண்டு நமக்கு வந்து 1857ல கூட பெரும் கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னா, அதனால என்ன பண்றாங்க, அந்த மாரி மாறாதீங்க. திருப்பியும் வந்து இந்துக்களாக வேதங்களுக்கு திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இயக்கம் ஸ்டார்ட் பண்றார் தயானந்த சரஸ்வதி. ஸோ, பிரம்ம சமாஜம் அப்படின்னு பார்த்தா ராஜாராம் மோகன் ராய் 1828, ஆரிய சமாஜம்னு பார்த்தீங்கன்னா 1875. ஸோ ராமகிருஷ்ண இயக்கம் உங்களுக்கே தெரியும். 93கள்ல சிகாகோல பேசுவாரு. ஸோ விவேகானந்தர் அவர்களுடைய மானிட சேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சர்வீஸ் ஆஃப் ஹியூமனிட்டி ஓகேங்களா? இந்து மதத்த வந்து உலகளாவிய மதிப்பை வலியுறுத்துகிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அலிகார் இயக்கம் சையத் அகமது கான் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. முஸ்லீமுக்கான நவீன மாடர்ன் கல்வியை வந்து புகட்டுதல் வந்துட்டு இவருடைய நோக்கமா இருக்கும். யாருன்னா சையத் அகமது கான். அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்திய தேசிய காங்கிரஸோட எழுச்சி மற்றும் பிளவுகள் பத்தி அடுத்த டாபிக் ஓகேங்களா? 5த் டாபிக். ஸோ காங்கிரஸ்க்கு முந்தைய சங்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1870கள்லேருந்து 1880கள்ல வந்து தேசிய அளவிலான இயக்கங்கள் வந்து தளங்கள் அமைத்தன. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885கள்ல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரத் ஸ்பிளிட் 1907கள் நடக்கும். மிதவாதிகள் அதாவது கோகுலே மற்றும் தீவிரவாதியான திலக்கிடையே குறிக்கோள் மற்றும் அணுகுமுறையில் ஏற்பட்ட அந்த அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ்ல ஏற்பட்ட வேறுபாடுகள் எப்போ 1907ல சூரத் ஸ்பிளிட் ஏற்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்னோ பேக்ட் 1917களில் காங்கிரஸ் கூட மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் இணைகிறாங்க. 1907களில் வந்து என்ன ஆகிறாரு பார்த்தீங்கன்னா பிரிகிறாங்க. யாரும் கோகுலே மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் பிரிகிறாங்க. இந்த தீவிரவாதிகள் புரியுங்க இந்த பாலு லாலு இந்த மாதிரி இருக்கவங்க தீவிரவாதிகள் இருப்பாங்க. கோகுலே சார்ந்து இருக்கவங்கலாம் வந்துட்டு அதாவது மிதவாதிகளாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து மிதவாதிகள்
காந்தியடிகளும் தீவிரவாதிகளும் எப்போ இணைந்தார்கள் அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டுச்சுன்னா, லக்னோ பேக்ட். எப்போ பிரிந்தார்கள்னா சூரத் ஸ்பிளிட். ஸோ முஸ்லீம் லீக் இடையே ஏற்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காந்தியன் சகாப்தம் பொறுத்த வரைக்கும் கிரானாலஜிக்கல் அந்த சாம்பிரான்கி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 1917லேருந்து 1947 வரைக்கும் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலங்கள் வந்துட்டு காந்தியன் வந்து சகாப்தம் இருக்கும். ஸோ இந்த காலத்தில் என்னென்ன விடுதலை வந்துட்டு உச்சமடைந்தது, என்னெல்லாம் போராடினாரு அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஆரிய சமாஜம், இந்த பிரம்ம சமாஜம் பற்றி கொஞ்சம் தெளிவாக பின்னாடி பார்க்கலாம். ஸோ சாம்பிரான் சத்தியாகிரகம். ஸோ வந்து 1915களில் காந்தி அவர்கள் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வருவாங்க. அந்த பீட்டர்பர்க்ன்ற அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து வருவாங்க. வெள்ளையர்கள் வந்து நடுவில் வந்து பிடிச்சி தள்ளிடுவாங்க. ஸோ அதனால தான் ஒரு நாட்டுப்பற்றல் வரும். இதுக்கு முன்னாடி 1915களுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்காலையும் வந்து விடுதலைக்காக போராடி இருப்பார். அந்த மில்லுக்காக நிறைய போராடி இருப்பார். ஸோ அங்கே கூட லேபர்ஸ்க்காக போராடுவார். அதுக்கப்புறம் லா முடிச்சுட்டா இந்தியாவுக்கு 1915களில் மீண்டும் காந்தியடிகள் வருவார். ஓகேங்களா. ஸோ சாம்பிரான் சத்தியாகிரகம் அப்படின்னும் போது 1917. ஓகேங்களா. அப்புறம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிரான் சத்தியாகிரகம் பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் காந்தியின் முதல் சத்தியாகிரக போராட்டம்ன்ற கேள்வி வந்துச்சுன்னா சாம்பிரான் சத்தியாகிரகம் சாசா. ஓகேங்களா. எதுக்காக இந்த சாம்பிரான் சத்தியாகிரகம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகோ சாகுபடி விவசாயிகளை துயரத்தை நோக்கியது. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், நம்மளுடைய மண்ணை பொறுத்த வரைக்கும், நம்மளுடைய விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற நாட்டிலேருந்து வந்தவனுக்கு தெரியாது. இப்போ நம்ம போய் வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் போய் இப்போ வந்து ஒரு இட்டாலிக்கோ இல்லைனா வந்துட்டு ஒரு ரஷ்யாக்கோ ஜெர்மனுக்கோ போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இட்டாலிக்கு போகிறோன்னா, அங்கே ஃபுல்லுமே என்ன சாப்பிடுவாங்கன்னா பிரெட்டு தாங்க சாப்பிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரெட்டு ஜாம், ஆஃப்டர்நூன் வந்து இந்த பிரெட்டு சம்மந்தப்பட்ட இந்த சாலடு கீலடு அதையும் ஸ்டஃபிங் வச்சு சாப்பிடுவாங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிராசிஸ்டன்ட், இந்த பிரெட் ஸ்டஃபிங் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஸோ பிரெட்டுக்கே 1008 பேர் வச்சு நீ பிரெட்டை மட்டும் தான் தின்னுவேன். உனக்கு வந்து கோதுமையோ இல்லை மைதாவோ இல்லை பார்லியோ இருந்தால் போதும். எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஸோ நம்ம விளைச்சல்ன்ற போது நம்ம எல்லாத்தையுமே அரிசிலேருந்து சிறுதானியங்கள்லேருந்து எல்லாமே விளைவிப்போம். ஸோ வந்து நல்ல ஒரு ஆக்சுவலாக ரொம்ப ஆர்கானிக்காக நல்ல விஷயமாகவும் இருந்தது. ஸோ நம்ம வந்து இப்படி இருக்கும் போது கமர்ஷியலாக காட்டனுமே வச்சுட்டு இருந்தோம். எனக்கு என்ன மண் நான் வளர்த்துருப்பேன் அப்படின்னா, இப்படி தான் விவசாயத்தில் வளர்த்துருப்பேன். ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இண்டிகோ சாயம்னு சொல்லுவோம். ஓகேங்களா. டையிங் பண்ணுறது. ஓகேங்களா. அந்த அவுரியை நீங்கள் வைக்க சொல்கிறது தப்பு. அப்படி வச்சா விவசாயிகளுக்கான ஒரு அக்ரிகல்ச்சரும் ஸ்டாப் ஆகும். அந்த அலுவியல் அந்த சாயிலுடைய மண் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய இதுவும் செத்து போயிடும் ஆக்சுவலாக. ஓகேங்களா. மண்ணுடைய அது குவான்டிட்டி கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் எங்களுக்கு இழப்பீடுகள் நேரிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் அந்த சாம்பிரான் சத்தியாகிரகம் 1917 நடக்கும். இண்டிகோடைய சாகுபடி விவசாயிகளான துயரத்தை போக்குறதுக்காக. சரி, ஓகே. இது நடக்குது. அப்புறம் டீன் காத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அது என்ன தீன் காத்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20ல் 3 பங்கோடைய நிலத்தில் இண்டிகோ பெயரிட வேண்டும். ஓகேங்களா. அப்படின்றது வந்து ஒழிக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ வந்து 20 பங்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏக்கர் இருக்குது. அது வந்து 20ஆக போட்டால் சும்மா ஒரு 2, 3 தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவ்வளோ கம்மியாக தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி 20 பங்கா ஒரு 3 ஏக்கர் வந்து 20 பங்காக போடுறீங்கன்னா, அந்த 20ல் 3 பங்கில் வந்து கண்டிப்பாக இண்டிகோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒழிக்கப்பட்டது. அதான் தீன்னா அந்த ஏக்தோம் தீன் 3 ஆச்சா. ஸோ 3 கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1917 கிரானாலஜிக்கலாக சாம்பிரான். 1918 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் விவசாயிகளின் நிலவரி விலக்கு கோரிக்கையான போராட்டம். ஸோ கேதா போராட்டம்னா என்ன, குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த நில உரிமைகள் நில வரிகள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதை விலக்கு கோரிகள் போராட்டம் நடக்கும். விவசாயிகளுக்கு துணையாக காந்தி வந்து போராடுவார். ஸோ வரியை செலுத்தும் திறன் உள்ளவர்கள் மட்டுமே செலுத்தினார்கள், போதும் என்று அரசு உடன்பட்டது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், கிலாபத் மற்றும் ஒத்துழையாமை இயக்கம். இந்த இடத்துல அகமதாபாத் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேதா சத்தியாகிரகத்தையும் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுத்தையுமே கன்ஃபியூஸ் ஆகி வந்துட்டு ஒரு மார்க் போனவங்களாம் இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரொனாலஜிக்கலில் கேட்கும்போது கேதா சத்தியாகிரகமும் 1918 தான் வரும். அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கும் வந்து 1918 தான் வரும். இந்த இடத்துல அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எது ஃபஸ்ட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 1918 அகமதாயே தான் ஃபஸ்ட் வரும். அகமதாபாத் மில் வந்து ஸ்ட்ரைக் நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேக் போனஸ் வந்து தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி மில் ஓனர்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கேதா சத்தியாகிரகம் பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 11ஆம் தேதி 1918 நடக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பிரான் சத்தியாகிரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகமதாபாத் மில்லுடைய ஸ்ட்ரைக், அதுக்கப்புறம் கேதா சத்தியாகிரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிலாபத் ஒத்துழையாமை இயக்கம் 1920களில் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ குஜராத்துடைய விவசாயிகளுக்கு என்ன பண்ணுறாங்க, நிலவரி வந்து விலக்கு கோரி வந்து போராட்டங்கள் ஈடுபடுறாங்க. ஸோ வரியை வந்து செலுத்தும் வந்து திறன் உள்ளவர்கள் செலுத்திடுறாங்க. ஸோ வந்து இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலுத்த மறுக்கிறாங்க. ஸோ வந்து செலுத்தினால் போதும் என்று அரசு வந்து உடன்பட ஆரம்பித்தாங்க. ஸோ கிலாபத் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும், ஒத்துழையாமை இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 1919 நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 1920 ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த காலகட்டத்திலே 19லேருந்து ஜாலியன்வாலாபாக் ட்ராஜடி நடக்கும். அந்த படுகொலையில் டயர் அவர்கள் ஈடுபடுவார்கள். நிறைய பேர் துயர சம்பவம் நிறைய நடக்கும். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து அவருடைய பட்டத்தை வந்து நைட்வுட் பட்டத்தில் துறப்பார் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாலியன்வாலா படுகொலைக்கு அப்புறம் இந்த துருக்கியின் கிலாபத் பிரச்சனையில் வந்து பின்னணியில் காந்தி என்ன பண்ணுவார்னா, அகில இந்திய இயக்கமாக மாற்றுவார். ஓகேங்களா. எப்போ துருக்கியோடைய
முஸ்லீம்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை நடக்கும். ஸோ அதோடைய இயக்கத்த வந்து காந்தி அகில இந்திய இயக்கமா மாத்துறதுக்கான ஃபர்ஸ்ட் இயக்கம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் இந்தியாவால தான் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஆல் ஓவர் இந்தியாவிலே தெரியுது. இந்த இந்தியாவை தாண்டி தெரியுற இயக்கம் ஹிலாபத் இயக்கம். அதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கம் 1920ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1922ல சௌரி சௌரா இயக்கம். சௌரி சௌரா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உத்தரப்பிரதேசில இருக்கக்கூடிய அந்த பகுதிகள்ல இருக்கக்கூடிய அந்த போலீஸ்காரரை வந்துட்டு கொன்னுருவாங்க. ஸோ அதனால வந்து இவர் கைவிடவும் ஆரம்பிச்சிருவாரு நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட்க்கு அப்புறம். ஓகேங்களா? ஸோ தண்டி யாத்திரையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கேதார் சத்தியாகிரகத்துல யார் இருப்பாங்கன்னா, காந்தியோட கூட வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தண்டி யாத்திரை சட்ட மறுப்பு இயக்கம் 1930 உங்களுக்கே தெரியும். காந்தி அவர்கள் குஜராத்தில் இருக்கக்கூடிய சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டிக்கு சென்று உப்பு சட்டத்தை மீறினார்கள். அதில் உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் கேள்வி. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, எந்த ஒரு பெண்மணி முதல் முறையாக உப்பை வந்து அள்ளி வந்துட்டு என்ன பண்ணாங்க, கைது செய்யப்பட்டார்கள். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் வருவாங்க. ருக்மணி அர்னால்டேவும் வருவாங்க, இன்னொருத்தரும் வருவாங்க. அந்த இன்னொருத்தர் பேர் வந்து இப்போ ஏன்னா சிறைக்கு சென்றவங்க வந்து ஒருத்தர் வருவாங்க, உப்பு அள்ளினவங்க ஒருத்தர் வந்து வருவாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உப்பு தேசத்தின் பொது சொத்து என்றும் அதன் மீது வரி விதிக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டது. இது மக்களிடையே பெரும் எழுச்சியை ஏற்பட்டது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட்டமேசை மாநாடு தான். ஸோ முதல் வட்டமேசை மாநாடு பொறுத்த வரைக்கும் வந்து காந்தி அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். 3 வட்டமேசை மாநாட்டிலையும் யார் கலந்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் கலந்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலேருந்தும் ஒருத்தர் வந்து கலந்துப்பார். யார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1919 சட்டத்தின் செயல்பாட்டை விவாதிக்கவும் புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தங்களாகவும் நடத்தப்பட்டது. எதுனா வட்டமேசை மாநாடுகள். காந்தி எந்த வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கினார்னா 1930ல் 1 நடக்கும், 31களில் 2, 32களில் வந்து 3 நடக்கும். ஸோ காந்தி 2ஆம் மாநாட்டில் பங்கேற்றார் 1931ல். அம்பேத்கர் 3 மாநாடுகளையும் பங்கேற்கிறார். 2வது மாநாட்டில் காந்தி மற்றும் பி.ஆர். அம்பேத்கருக்கு இடையே கருத்து வேறுபாடு நடக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பேக்டும் போடுவார்கள். ஓகேங்களா? ஸோ 2 பேத்துக்கும் வந்து இர்வின் பேக்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு காந்தியும் அம்பேத்கரும் சேர்ந்து ஒரு விஷயத்தையும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ வெள்ளையனே வெளியேறு இயக்கம்ல என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கோவம் வந்துடுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வர ஆரம்பிக்குது. அந்த தூதுக்குழு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இந்தியர்களும் இருக்க மாட்டார்கள், சைமன் குழு மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது காந்தி என்ன பண்ணுறாரு, இவ்வளோ நாள் நான் வயலன்ஸ்னு சொல்லிட்டு லைட்டாக இப்போ வயலன்ஸ்க்கான கையில் எடுக்கிறார். என்னன்னா டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி அப்படின்ற முழக்கம் வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பெரும்பாலான தலைவர்கள் வந்து இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கைது செய்யப்படுறாங்க. ஸோ பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தலைவர்களின்றி தானாகவே இயங்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம், தலைவர்னு ஒருத்தர் இல்லைன்னா அந்த மக்களுக்கு இயங்க தெரியாது. இந்த நீங்கள் 1556 செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் ஹெமூலியும் சரி, அதுக்கப்புறம் வேர்ல்டு வாரில் எடுத்தாலுமே சரி, இந்த நெப்போலியன் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் வந்து சாய ஆரம்பித்தோன்னே, ஏன்னா வாட்டர்லூ போராட்டத்தில் அதுக்கு பின்னாடி இருக்கவங்க எல்லாமே வந்து போயிடுவாங்க. லியோட்டன்ட் தான் கடைசியில் வந்து போராடுவாங்க. ஓகேங்களா? கர்னல் சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவன் இல்லை என்றால் மக்கள் அனைவரும் விழுந்து விடுவார்கள் அப்படின்ற விஷயத்தெல்லாம் உடச்சிட்டு எனக்கு இல்லைனா என்ன, இவங்க வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் வித்தவுட் த லீடர்லெஸ் மூமெண்ட் அப்படின்ற விஷயத்தை எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா ரெவல்யூஷனரி மூமெண்ட்டாக மாறுது. ஸோ இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ண காந்தி அவர்கள் இப்போ வந்து ரெவல்யூஷனரிக்கும் உள்ள வராரு. அதுக்கப்புறம் இவரும் வேண்டான்னு சொல்லிடுவாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சிகர இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதவாதம் தீவிரவாதம் தவிர பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை நம்பி இளைஞர்கள் குழு தனியாக இருந்தது. ஸோ மிதவாதிகள் பொறுத்த வரைக்கும் கோகலே அவர்கள் இருப்பார்கள், காந்தியோடைய குரு, அரசியல் குருன்னு சொல்லுவாங்க. ஓகே, கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள். தீவிரவாதியை பொறுத்த வரைக்கும் திலக் அவர்கள், லாலா லஜபதி ராய் அவர்கள், இவர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்க சமயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களை தவிர இந்த நேதாஜி போன்ற சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது ரெண்டுத்துலையுமே இல்லை அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக அந்த ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு கட்சியை 39 ஸ்டார்ட் பண்ணாமல் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நாங்கள் இளைஞர்கள் துருதுருப்பாக என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இறங்குறாங்க. ஓகேங்களா? அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் சொல்லுவாங்க. HSRA H ஃபார் ஹிந்துஸ்தான், S ஃபார் சோஷியலிஸ்ட், ரிப்பப்ளிக் ஃபார் ஆர் அசோசியேஷன். இதை பிற்காலத்தில் பேரும் மாற்றுவார். பகத்சிங் அவர்கள் முன்னாடி இருந்தது பகத்சிங், சுக்தேவ் மற்றும் ராஜகுரு லாகூர். ஓகேங்களா? இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, லாகூர் சவுதி வழக்கில் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வச்சு சம்பவம் நடக்குது. ஸோ இந்த கேள்வி வந்து 2022 குரூப் 2 எக்ஸாமில் வந்து கேட்டிருப்பாங்க. என்னென்னா பகத்சிங் மற்றும் சுகாதேவ் கூட சென்றவங்க யார், வேறு யார் வந்து லாகூரில் வந்து சதி வழக்கில் ஈடுபட்டார்கள், குண்டு வீசி வந்து யார் வந்து பார்லிமெண்ட்டில் போட்டாங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கம் வட இந்தியாவில் நடக்குது. வங்காளம் பொறுத்த வரைக்கும் அணுசீலன் சமுதி, ஜுஹாந்தார், சூர்யா சென், சிட்டாங் ஆயுத கிடங்கு தாக்குதல். இதை வந்து நான் 12th புக் பேக் கொஸ்டின்லேயே இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக விவரிச்சிருப்பேன். ஸோ வந்து அது போய் புக் பேக் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிக மற்றும் தொழிலாளர்கள் சங்கங்களும் வந்து ட்ரேட் அண்ட் லேபர் யூனியன்ஸ்னு சொல்வார்கள். ஸோ தோற்றம் பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் 1ஆம் உலகப் போரின் போது தொழில்துறை வந்து வளர்ச்சி அதிகரிக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அகில இந்தியா தொழிற்சாலை சங்கம், ஓகேங்களா, ஆல் இந்தியா இண்டஸ்ட்ரியல் எல்லாம் வந்து காங்கிரஸ் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா டெக்னாலஜிக்கல் இண்டஸ்ட்ரியல் காங்கிரஸ், இல்லை வந்து ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ 1920களில் ஸ்டார்ட் ஆகுது. இதை நிறுவுறாங்க. ஸோ லாலா லஜபதி ராய் தான் AITU
யூசியோ முதல் தலைவராக இருக்காரு. தொழிலாளர்களுடைய உரிமைகளை தேசிய நீரோட்டத்துடன் இணைக்கிறார். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துலாம். பின்னாடி இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். பின்வருவனவற்றில் 1935 இந்திய அரசு சட்டத்தின் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் முக்கியத்துவத்தை பற்றிய சரியான கூற்றியது. அது மாகாணங்கள் இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்தியது. நல்லா பாருங்க. 1935 அறிமுகப்படுத்துச்சு. நெக்ஸ்ட் அது மத்தியில் கூட்டாட்சியை நடைமுறைப்படுத்தியது. கரெக்ட். அது மாகாணங்கள் சுயாட்சியை வழங்குது. கரெக்ட். அது முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி வழங்கியதான்னு கேட்டிருக்காங்க. தப்பு. ஸோ என்ன கரெக்ட்னா 3 மட்டும்தான். ஓகேங்களா? 3 என்னது மாகாணங்கள் மோனோபாலி சிஸ்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கரெக்டு. ஆக்சுவலி மத்தியிலும் கூட்டாட்சி நடைமுறைப்படுத்தும். அதுவும் கரெக்ட் தான். ஸோ பாருங்கள் விளக்கம் பாருங்கள். 1935 சட்டம் மாகாணங்கள் இரட்டை ஆட்சியை நீக்கியது மற்றும் மாகாண சுயாட்சி அறிமுகப்படுத்தியது. கூற்று 1 தவறு, கூற்று 3 சரி. மத்தியில் கூட்டாட்சியை பரிந்துரைத்தது, ஆனால் அது நடைமுறைப்படுத்தவில்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபெடரலிசம் வந்து பரிந்துரைக்கிறாங்களே தவிர நடைமுறைப்படுத்தலை. தனி தொகுதிகள் தொடர்ந்து அவை நீக்கப்பட்டவை அல்ல. கூற்று 4 தவறு. ஓகேங்களா? ஸோ மின்டோ மார்லி சீர்திருத்தம் இந்தியாவில் நாடாளுமன்ற அமைப்பை கொண்டு வர நோக்கம் கொண்டிருக்கவில்லை. இந்த கூற்றை நியாயப்படுத்தவும் கேட்டிருக்கும். ஸோ என்னன்னா மின்டோ மார்லி சீர்திருத்தம் பொறுத்த வரைக்கும் 1980களில் சட்டசபையில் என்ன இந்திய பிரதிநிதித்துவத்தை வந்து அதிகரிக்கிறாங்க. அதன் அடிப்படை நோக்கம் வந்து நாடாளுமன்றத்தில் ஜனநாயகமோ அல்லது பொறுப்பான அரசாங்கமோ இல்லை அப்படின்றதான். ஓகேங்களா? ஸோ என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பு மறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்டோ பிரபு வெளிப்படையாக இந்தியாவின் நாடாளுமன்ற அமைப்பை கொண்டு வரவோ அல்லது பொறுப்பான அரசாங்கத்தை அமைக்கவோ எண்ணம் இல்லை. அதிகாரப்பூர்வ ஆதிக்கம் பொறுத்த வரைக்கும் மைய சட்டசபையில் அதிகாரப்பூர்வமான உறுப்பினர்கள் பெரும்பான்மையை தக்க வைத்துக் கொண்டார்கள். இதன் பொருள் இந்திய உறுப்பினர்களால் எந்த சட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது. தனி தொகுதிகள் பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகளை அறிமுகப்படுத்தியதன் முதன்மை நோக்கம் தேசிய இயக்கத்தில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இதே நிரந்தர விளைவை உருவாக்க தேசியவாதத்தை பலவீனப்படுத்தினார்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இது வந்து கிரானாலஜிக்கல் கேட்டிருக்காங்க. முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் அமர்வு 1885, வங்காள பிரிவு 1907, சூரத் ஸ்பிளிட்டில் 1907. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிலாபத் இயக்கம். இதுவுமே வந்து கிரானாலஜிக்கல் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தன்னாட்சி இயக்கம் 1916 ஹோம் ரூல் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. லக்னோ ஒப்பந்தம் அதெல்லாம் என்ன ஆகுது, லக்னோ பேக்டில் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் மீண்டும் காங்கிரஸில் இணைகிறார்கள். சூரத் ஸ்பிளிட்டில் பிரிவார்கள் பட்சம். நெக்ஸ்ட் ஜாலியன்வாலா படுகொலை 1919 ரோலட் சட்டம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சட்ட மறுப்பு சட்டம்லாம் ஏற்றுவாங்க. அது அம்ரிஸ்டர் இயக்கம்லாம் அந்த இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள் 9வது கேள்வி. 1883 84 லார்ட் ரிப்பன் அவர்கள் ஆட்சியின் போது உருவான இல்பர்ட் மசோதா சர்ச்சையின் வரலாற்று முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ விளக்கம். இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்கும் அதிகாரத்தை பெறுவதை இல்பர்ட் மசோதா உறுதி செய்தது. இது சட்டத்தின் முன் அனைவருக்கும் சமத்துவம் என்று. ஓகேங்களா? ஸோ வந்து ஈக்குவாலிட்டியை வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த இடத்துல ஆர்டிகல் 14 வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ என்று கொள்கையை நிறுவும் முயற்சித்தது. சர்ச்சைன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வாழ்ந்த ஐரோப்பியர்கள் இந்த மசோதாவை எதிர்த்து பெரும் போராட்டத்தை நடத்தினார்கள். வெள்ளையின ஆண்களை இந்திய நீதிபதிகள் விசாரிப்பதை பெருமைக்கு இழக்காக கருதினார்கள். யார்? இந்திய நீதிபதிகள் விசாரிப்பது. ஓகேங்களா? நான் அந்த இடத்துல வந்து ஃபாரினர்ஸ்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை விசாரிப்பதை வந்து ரொம்ப வந்து இழிவாக நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த எதிர்ப்பு இந்தியர்களிடையே ஆங்கிலேயர்களிடம் இன பாகுபாட்டை கொள்கையை வெளிப்படுத்தியது. வெள்ளையின மக்கள் அரசியல் ரீதியாக தங்களை ஒழுங்கமைத்து வெற்றி பெற்றதை உணர்ந்த இந்தியர்கள் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்க ஊக்கமளித்த ஒரு முக்கியமான நிகழ்வாக இருந்தது. ஸோ இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூஸில் ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தலாமா? 1857 பிறகு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியிடம் வந்து ஆட்சி பொறுப்பு நேரடியாக இங்கிலாந்து முடியாட்சியின் கீழ் வந்தது. ஸோ பிரிட்டிஷ் கிரவுன் அப்படின்னு சொல்வார்கள். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தா 1888 பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்னர் ஜெனரல் வைஸ்ராயாக மாறுறாங்க. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய நிர்வாகம் வந்துட்டு என்ன ஆகுது, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அப்படின்ற ஒரு பதவியும் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் ஏற்படுத்தப்படுது. எப்படின்னா 1858 சட்டத்து மூலமா. 57 புரட்சிக்கு பின்னர் நிர்வாகம் வந்து மாற்றம் அமைது. ஸோ குயினுக்கு கீழே வந்து டேரெக்டாக வந்துடுறாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முழுசாக போயிடுறாங்க. ஸோ 69 பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கவுன்சில் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் வைஸ்ராயி நிர்வாக கவுன்சில் இந்தியர்களை சட்டம் இயற்றும் பணிக்காக அதிகாரப்பூர்வமற்ற உறுப்பினர்களை சேர்த்தல், அதிகாரிகளை பரவலாக்கும் ஆரம்பம், பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணங்கள் சட்டம் இயற்றும் அதிகாரங்கள் மீண்டும் வழங்கப்பட்டன. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் இந்த போர்ட்ஃபோலியோன்ற சிஸ்டம் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? 1892 சட்ட திருத்தப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலிமா அதிகமாகுவாங்க. பட்ஜெட்டை பற்றி நீ விசாரிக்கலாம். ஆனால் வந்துட்டு என்னன்னா நீ வந்து இந்த சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ் எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாடாளுமன்றத்தில் முறைக்கான முதல் படி வந்து இதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா?
மின்டோ மார்லி சீர்திருத்தம் பொறுத்தவரைக்கும் செப்பரேட் எலக்ட்ரேட் பார்த்துருப்பாங்க முஸ்லீம்காக. மாண்டகு சிம்ஸ்வர்த் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாச்சி ரூல், ரிசர்வ்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ் வரும், பைகாமரலிசம் வரும். மையத்தில் பைகாமரலிசம், லோவர் ஹவுஸ் மற்றும் அப்பர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. இந்த லோவர் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சொல்லுவாங்க, அப்பர் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டோடைய முயற்சின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் 1935களில் ஸோ ஆல் இந்தியா ஃபெடரேஷன் வந்து பரிந்துரைக்கிறாங்க, ஆனால் நடைமுறைக்கு வரல. ஓகேங்களா. ஸோ இரட்டை ஆட்சியில் என்ன பண்ணுறாங்க, இரட்டை ஆட்சியை அழிக்கிறாங்க மாகாணங்களில். அது மட்டும் இல்லாமல் என்னன்னா இந்த இடத்துல வந்து சென்ட்ரலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபெடரலிசம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இரட்டை ஆட்சி சென்ட்ரலில் கொண்டு வராங்க. ஸோ அது மட்டும் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இந்த 1935களில் போடப்பட்ட சட்டம் 70% வந்துட்டு இந்த பின்னாடி எடுக்கிறாங்க. இதில் முக்கியமானது என்ன, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த 1935 சட்டத்தை வச்சு தான் உருவாக்குறாங்க. ஓகேங்களா. என்னது ரிசர்வ் ஆர்பிஐ பேங்க். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்னு பொறுத்த வரைக்கும் 1947களில் பிரிட்டிஷோடைய ஆட்சி முடிவுக்கு வந்துடுது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் சொல்லிட்டு 2 டாமினியன் நாடுகளாக பிரியுது. வைசாய் பதவி நீக்கப்படுது, இந்தியாவுடைய இறையாண்மை உறுதி செய்யப்படுது, சாவர்ஜினிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ வைசாய்கள் பொறுத்த வரைக்கும் அவருடைய காலங்கள் கீ பாயிண்ட்ஸ் பார்ப்போம். லார்ட் கானிங் பிரபு 1856லேருந்து 1862 வரைக்கும் இருப்பார். இவர் தான் பெரும்புரட்சியில் இருக்கக்கூடிய காலத்தில் நடந்தது. இவருடைய காலத்தில் இவர் தான் முதல் வைசாயாக இருக்கார். கல்கத்தா, பாம்பே, சென்னை போன்ற நகரங்கள் பல்கலைக்கழகங்கள் 1857களில் நிறுவாங்க. இந்திய கவுன்சில் சட்டம் 1861. கடைசி கவர்னர் ஜெனரல் மற்றும் வைசாய் இவர் தான். ஓகேங்களா. முதல் வைசாய் மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரல். லார்ட் லிட்டன் பொறுத்த வரைக்கும் வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்டை வந்து 2 வருஷத்தில் போடுறாரு. 77களில் வந்து டெல்லி தர்பாரில் விக்டோரியா மகாராணிக்கு வந்துட்டு பயங்கரமாக பெருசாக செய்கிறாரு. அந்த தென்னிந்தியாவில் வந்து அந்த 1877 வந்து ஃபெமைன் இருந்துச்சு, பஞ்சம் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதனால தான் பத்திரிகையில் போனாங்க. 78 அந்த சட்டத்தை ஸ்டாப் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் 78களுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா 2ஆம் ஆப்கானிய வாரம் நடக்கும். ரிப்பன் வந்து ரொம்ப நல்லவர். ஸோ அவர் வந்து ஆட்சிக்கு வந்த 2 வருஷத்தில் வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்ட் வந்து நடத்துவார் 1882. ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்வார்கள், ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் 1883 இல்பர்ட் மசோதா நடக்கும். 1882களில் கல்விக்கான ஹண்டர் கமிஷனையும் உருவாக்குவார். ஓகேங்களா. ஸோ வந்து இந்திய நீதிபதிகளால் ஐரோப்பியர்களை விசாரிக்கிறது வந்து ரொம்ப வந்து தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க கருதிருப்பாங்க. ஸோ நல்ல வைசாய் என்று அழைக்கப்பட்டவரும் ரிப்பன் அவர்கள் தான். முக்கிய கிளர்ச்சிகள் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா காரணங்கள் உங்களுக்கே தெரியும். அரசியல் வந்து தத்தெடுப்பு கொள்கை, டாக்டர் ஆஃப் லாப்ஸ், அதாவது டல்லௌஸுடைய தத்தெடுப்பு கொள்கை, பொருளாதாரம் பொறுத்த நில வருவாய் கொள்கையாகும். மதம் மற்றும் சமூகம் பொறுத்த வரைக்கும் சீர்திருத்தங்கள் தலையீடு, ராணுவத்தில் புதிய என்ஃபீல்ட் துப்பாக்கிகள். முக்கியத்துவம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபீல்ட் கமிஷன் சொல்லுவாங்க. இந்திய ராணுவம் மறுசீரமைக்கப்பட்ட பீல் கமிஷன் தேசியவாத எழுச்சிக்கு ஒரு முன்னோடியாக அமைந்தது. ஸோ ரீஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்துட்டு நோக்கம் என்னன்னா மூட நம்பிக்கையில் தீண்டாமை, சதி, குழந்தை திருமணம் இது எல்லாத்தையும் வந்துட்டு எதிர்த்து மேற்குலக கல்வி தாக்கத்தால் உருவான இயக்கங்கள் தான் இது வந்துட்டு இந்த இயக்கங்கள். ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம், சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம், ஆத்மராம் பாண்டுரங்கம் அவர்கள் பிரார்த்தன சமாஜம், சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ராமகிருஷ்ணா மிஷன். அதுக்கப்புறம் தாக்கம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சமூகத்துடைய அடித்தளமாக அமைஞ்சது தான் இது. ஸோ ப்ரீ காங்கிரஸ் அசோசியேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், பூனா சர்வஜனிக் சபா, மெட்ராஸ் மகாஜன சபா மற்றும் இந்திய சங்கம், அதாவது இந்தியன் அசோசியேஷன். ஓகேங்களா. ஸோ 1866 தாதாபாய் நவரோஜி அவர்களால் ஸ்டார்ட் பண்ணவும் படும் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் மட்டுக்கா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ஐஎன்சின்னு சொல்லும்போது 1885 யாராலன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்ற ஒருத்தர் ஏஓ ஹியூம் அவர்களால் ஸ்டார்ட் பண்ணப்படுறாங்க. மிதவாதிகள் அப்படின்னா மாடரேட், தீவிரவாதிகள்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவர்கள். இந்த லால் பால் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா லால் பால் இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா லால் பால் தீவிரவாதிகளாக இருக்காங்க. கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவரோஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ட்ரைனேஜ் ஆஃப் அன்ஹெல்தி அப்படின்ற ஒரு மாதிரி புக் எழுதியிருப்பாரு. அந்த புக் மூலியமாக தான் நமக்கு வந்து எவ்வளோ சுரண்டப்பட்டார்கள் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலிருந்து அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் மூலம் நிறைவேற்ற விரும்புகிறார்கள். ஆனால் தீவிரவாதிகள் பொறுத்த வரைக்கும் சுயராஜ்யம், சுதேசி இயக்கம் முறைகள் நம்பிக்கை வைத்தார்கள். ஓகேங்களா. அகிம்சை வழியில் நேரடியாக நடவடிக்கை. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், சுதேசி இயக்கங்கள்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சுதேசி இயக்கங்கள் சுதேசி மூமெண்ட்னு சொல்லுவாங்க. வங்காள பிரிவினை கர்சன் அவர்களால் பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ வந்து வெஸ்ட் இந்தியன் சவுத் ஈஸ்ட் இந்தியன் பிரிப்பார்கள். இந்து முஸ்லீம் பிளவை ஏற்படுத்துவார். சுதேசி இயக்கம் பொறுத்த வரைக்கும் வந்து வங்காள பிரிவினை எதிர்த்து உருவாகுது. ஸோ ஆங்கில பொருட்கள் அங்கே எல்லாமே புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டு பைக்காட் புறக்கணிப்பாங்க. ஸோ அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே புறக்கணிப்பாங்க. சுதேச பொருட்களை வந்து ஊக்குவிப்பாங்க. ஸோ விடுதலை போராட்டத்தில் முதல் வெகுஜன போராட்டம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் பொறுத்த வரைக்கும் 1906களில் உருவாக்கியவர் ஏன்னா ஹாஹா கான் மற்றும் சலிமுல்லா கான் 2 கான் சேர்ந்து முஸ்லீம் லீக் உருவாக்குவாங்க. நோக்கம் என்னன்னா முஸ்லீம்களும் அரசியல் உரிமைகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக. சூரத் ஸ்பிளிட் வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ சுதேசி இயக்கங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, புறக்கணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தீவிரவாதிகளுக்கு இடையான சித்தாந்த வேறுபாடுகள் வந்து கோட்பாடுகள் வந்து வேறாகுது. யாருக்கு மாடரேட்க்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்க்கும் பிரிகிறாங்க. ஸோ தன்னாட்சி இயக்கம் பொறுத்த வரைக்கும் 1916களில் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதரர் வந்து பூனாவில் இருப்பார். நம்ம சென்னையில் அடையார் பொறுத்த வரைக்கும் ஏன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கவர்மெண்ட். ஓகேங்களா. ஸோ பிரிட்டிஷோடைய பேரரசு கீழே வந்து இந்தியாவுக்கு வந்து தன்னாட்சி உரிமை வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரோவல்ட் சட்டம், ஜாலியன்வாலா பாக் ட்ராஜடி எல்லாமே 1919 நடக்கும். ஓகே. யாரையுமே விசாரிக்காம அப்படியே வந்து சிறைக்குள்ள
போடுறது தான் ரோவல்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோவல்ட் ஆக்டோட இன்னொரு பேர்னா கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாலியன் வாலாபாக் பொறுத்த வரைக்கும் வந்து ரவுலட் சட்டத்தை எதிர்த்து கூட்டத்தின் மீது ஜெனரல் டயர் அவர்கள் துப்பாக்கி சூடு நடத்துவார். ஸோ ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்கள் வந்து கொல்லப்படுவார்கள். தேசிய இயக்கத்தில் திருப்பு முனையாகும். ஓகேங்களா. ஸோ காந்தி சகாப்தம் பொறுத்த வரைக்கும் 1919 1947 சொல்லலாம், இல்லை 1917 1947 சொல்லலாம். ஸோ ஒத்துழையாமை இயக்கம் பொறுத்த வரைக்கும் 2022. ஸோ பிரிட்டிஷ் அரசுக்கு ஒத்துழைப்பை வழங்க மறுத்தல், ஜாலியன் வாலாபாக் படுகொலை மற்றும் கிலாபத் பிரச்சனை விளைவு. சௌரி சௌரா பொறுத்த வரைக்கும் 22 போலீஸ் நிலையங்கள் எரிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால் காந்தி வந்து இந்த இயக்கத்தை நிறுத்துவார். சுயராஜ இயக்கம் பொறுத்த வரைக்கும் மோதிலால் நேரு, அதாவது அனைத்து ஜவஹர்லால் நேருடைய தந்தை மோதிலால் நேரும் சிஆர்தாஸ் அவர்களும் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடங்குவார்கள். ஸோ சட்டமன்ற தேர்தல்களில் வந்து பங்கேற்ற உள்ளிருந்த அரசாங்கத்தை வந்து முடக்குவது இது நோக்கமாகும். ஸோ சைமன் கமிஷன் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சைமனே திரும்ப போன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த 7 பேரில் ஒருத்தர் கூடமே வந்துட்டு இந்தியர்களாக இருக்க மாட்டாங்க. 1919 செயல்பட்ட இந்த சட்டத்துடைய செயல்பாடு ஆய்வு செய்யறதுக்காக இந்த கமிஷன்ஸ் வந்து வருவாங்க. ஓகேங்களா. ஸோ ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், பகத்சிங், சுகாதேவ், ராஜ்தேவ் போன்றவர்கள் வந்துட்டு இந்த லாகூர் சதி வழக்கில் லாகூர் வழக்கில் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ பாராளுமன்றத்தில் குண்டு வீசுவாங்க. ஸோ தண்டியாத்திரை உப்பு சத்தியாகிரகம் பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 1930. அதுக்கப்புறம் உப்பு வந்து வரியை மீறி சட்ட மறுப்பு இயக்கம் நடக்குது. சிவில் டிசோபீனியன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. காந்தி இர்வின் பேக்ட் பொறுத்த வரைக்கும் 1931 வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்க காந்தி அழைப்பு விடுக்கிறாங்க. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 30, 31, 32 நடக்குது. 3 கான்ஃபரன்ஸுமே இந்த லண்டனில் நடக்குது. 2வது கான்ஃபரன்ஸில் காந்தி அவர்கள் கலந்து கொள்கிறார். கிரிப்ஸ் தூதுக்குழு பொறுத்த வரைக்கும் 42 2ஆம் உலகப் போர் இந்தியாவில் ஆதரவு பெற வந்தவர்கள். ஸோ தோல்வி அடைந்தது. ஸோ வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்கிறது குவிட் இந்தியா மூமெண்ட்டில் தான் காந்தி சொல்கிறார். டூ ஆர் டை அப்படின்னு சொல்லிட்டு இறுதி பெரும் போராட்டம் சொல்கிறாரு. மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947 உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ட்ரேட் அண்ட் லேபர் யூனியன்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியாச்சு ஃபஸ்ட்டே. ஸோ AITUC வந்து 1920களில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லாலா லஜபதி ராய் தான் வந்துட்டு இதுக்கு தலைமை தாங்குவார் அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன். ஸோ கேள்வி பாருங்கள். முதல் கேள்வி, 1909ஆம் ஆண்டு மின்டோ மார்லே சீர்திருத்தங்கள் குறித்து தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கும். முதல் கூற்று, இது முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகளை அறிமுகப்படுத்தியது. ஸோ இது கரெக்டாக செப்பரேட் எலக்ட்ரேட் முஸ்லீம்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. மைய சட்ட சபையில் அதிகாரப்பூர்வமாக உறுப்பினர்களே அதிகம் இருந்தார்கள். வைஸ்ராயின் நிர்வாக கவுன்சிலில் முதல் இந்திய உறுப்பினர்கள் சத்யேந்திர பிரசானா சின்ஹா நியமிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் இந்த சட்டம் இந்தியாவில் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு அடித்தளம் அமைத்தது. எல்லாமே கரெக்டு, பி மட்டும் தப்பு. எனது மைய சட்ட சபையில் அதிகாரப்பூர்வமற்ற உறுப்பினர்கள். ஸோ வந்து அதிகாரப்பூர்வமான உறுப்பினர்கள், அதிகாரப்பூர்வமற்ற உறுப்பினர்கள் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க. 2வது கேள்வி, எந்த வைஸ்ராயின் காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் குறித்து தீர்மானம் ரெசல்யூஷன்ஸ் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வெளியிடப்பட்டதான்? லார்ட் ரிப்பன் அவர்கள் காலத்தில். லார்ட் ரிப்பன் அவர்கள் 1882 உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை என்று கருதப்பட்ட தீர்மானத்தை வெளியிட்டார். பின்வரும் நிகழ்வுகளை சரியான காலவரிசைப்படுத்தியிருக்கார். ரவுலட் சட்டம் 1919, சூரத் பிளவு 1907, சௌரி சௌரா 1922, தண்டி யாத்திரை 1930 உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே, பார்த்தாச்சு. சுதேசி இயக்கத்தின் முக்கிய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் வெகுஜன இயக்கம். எனது ஸ்வதேசி இயக்கம் 1923 இருக்கக்கூடிய ஸ்வதேசி இயக்கம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், சுதேசி இயக்கம் 1905 தான் காங்கிரஸ் இயக்கத்திற்கு வெகுஜன ஆதரவை பெற்று தந்தது. மேலும் கூற்று தவறு, இது சூரத் பிளவு வழிவகுத்தது. 1910ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தில் மாகாணங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட இரட்டை ஆட்சி முறையின் தயாரிச்சி முக்கிய நோக்கம் என்னன்னா, இரட்டை ஆட்சியின் முக்கிய நோக்கம் இந்தியர்களுக்கு படிப்படியாக பொறுப்பான அரசாங்கத்தை, ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை அறிமுகப்படுத்துவதாகும். இதில் மாகாண அரசாங்கத்தின் அதிகாரங்கள் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டன. ஸோ ரிசர்வ் சப்ஜெக்ட் ஒதுக்கப்பட்ட துறைகள் நிதி, காவல்துறை, நீதித்துறை போன்ற முக்கிய துறைகளாகும். இவை கவர்னர் மற்றும் அவரின் நிர்வாக குழுவின் கட்டுப்பாட்டில் இருந்தன. இக்குழு சட்டமன்றத்திற்கு கட்டுப்படாதது. ஸோ டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் மாற்றப்பட்ட துறைகள் கல்வி, சுகாதாரம், உள்ளாட்சி போன்ற குறைவான முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளாகும். இவை இந்திய அமைச்சர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டன. அவர்கள் சட்டமன்றத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் ஆவார்கள். ஸோ ஆங்கிலேயர்கள் கட்டுப்பட்டவர்கள், இந்திய கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமைப்பு இந்தியர்களை பொறுப்பான துறைகளிலிருந்து விலக்கி வைத்து பிரிட்டிஷ் அதிகாரத்தை முக்கிய துறைகளில் தக்க வைத்து கொண்டது. ஸோ அதனால் சொல்லி பார்த்ததுக்கப்புறம் இந்த ஆரிய சமாஜ் பற்றி ஒரு கிளான்ஸ் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஆரிய சமாஜ் அவங்கள பற்றி வந்து ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஏன்னா அதை பற்றியுமே வந்து ஒரு கம்பல்சரி கொஷின்ஸ் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ நம்ம அதை மிஸ் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ 1 hour ஆச்சு. இன்னும் ஒரு 10 minutes 20 minutes டைம் எடுத்து ஒரு 1.5 hour கூட பார்த்துடலாம். ஓகேங்களா. இந்த இப்போ நான் சொல்ல போகிறது வந்து எந்த புக்லேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விடுதலை போராட்ட வரலாறு டாக்டர் கா வெங்கடேசன் மற்றும் டாக்டர் PS சந்திரபாபு அவர்களுடைய VC பப்ளிகேஷன்லேருந்து தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து புக்ஸ்லாம் வந்து எந்த புக்லேருந்து ரெஃபர் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் நிறைய புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுவோங்க. ஸோ வந்து குறிப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வெங்கடேசன் புக் அவர்களும் தமிழ்நாடு தற்கால தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து வெங்கடேசன் புக் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் உங்களுக்கே தெரியும். ஸோ ராஜாராம் ராவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ அந்த டாப்பிக்கு போயிடலாம்.
என்னங்க காணாமல் போயிடுச்சு திடீர்னு, இவ்வளோ தான் தேடுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். பாஸ் பண்ண ஓகேங்க, கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ பிரம்ம சமாஜம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து ரீஃபார்ம்ஸ் ஆகட்டும், அதை சீர்திருத்தம் ஆகட்டும், பழமை மீட்பு ரிவிவியல்னு சொல்லுவாங்க, பகுத்தறிவு ரேஷனலிசம், இது மூலியமாக தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆங்கில கல்வி வந்து கற்றுருப்பாங்க. ஸோ வெஸ்டர்னைசேஷன் காரணமாக வந்துட்டு சில பிரிவுகளும் உண்டாக ஆரம்பிக்கும். ஸோ பிரம்ம சமாஜத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுவார். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 1772 1883 வரைக்கும் இவருடைய காலம். இவர் வந்து ஒரு வசதியான பிராமண குடும்பத்திலேருந்து பிறந்தவர் தான் வந்துட்டு. சின்ன வயசில் அவருடைய பேர் வந்து ராம்மோகன் அப்படின்னு சொல்வார்கள். ராஜான்ற பட்டம் பிற்காலத்தில் வழங்குவார். ஓகேங்களா, வரும் அவருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உருவ வழிபாட்டை வந்து இருக்கிறாரு. அறியாமை, பொறையின்மை மற்றும் மூடப்பழக்க வழக்கங்களை ஆகியவற்றுக்கு வந்து எதிராக போராடுறாரு. எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உடன்கட்டை ஏறும் வழக்கத்திற்கு எதிராக போராடினார்கள். சதிமுறையை வந்து சாடினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெண் விடுதலைக்காகவும் பாடுபட்டார் அப்படின்றது தான் வந்து இவருடைய கருத்து. இந்த பிரம்ம சமாஜம் பொறுத்த வரைக்கும் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1828 ஆகஸ்ட் மாதம் 20ஆம் நாள் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ பிரம்ம சமாஜம் ஸ்டார்ட் ஆகப்படுது. 2 வருஷத்தில் 1830கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 23ஆம் நாள்லேருந்து முறைப்படி செயல்பட ஆரம்பிச்சது. ஸோ 2 வருஷம் டைம் எடுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 20 ஸ்டார்ட் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 23 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மோனோதிசம் பிரம்மோஸ் ஆக்சுவலாக வந்துட்டு டேட்டா ஜிபி கொஞ்சம் காலின்னு நினைக்கிறேன். ஸோ எம்பி காமிக்க ஆரம்பிச்சிச்சு 500 எம்பின்ற மாதிரி. ஸோ சீக்கிரமாக முடிச்சிடலாம், ஏன்னா வந்து இது கட் ஆயிருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜம் பிரியும். ஸோ ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் இறந்த பின்னால் 1833க்கு அப்புறம் பிரம்ம சமாஜம் வந்து நலிவடையும். பிற்காலத்தில் வந்து என்ன ஆகும், தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்றவர் 1817 1905 வரைக்கும் இவருடைய காலம். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தத்துவ போதினி சபை அப்படின்ற சபையை 1838 ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் இறந்த 5 வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேசவ் சந்திராசன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பிரம்ம சமாஜை விட்டு பிரிகிறாரு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தாகூருடைய தலைமையில் இங்கே சங்கம் ஆதி பிரம்ம சமாஜம் என்று அழைக்கப்பட்டது. ஸோ இந்த இடத்துல என்னன்னா ஆதி பிரம்ம சமாஜம்னா யாருடைய கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இவருடைய சமயத்தில். ஓகேங்களா, ஸோ யாருடைய கேசவ் சந்திராசனுடைய கீழே வந்து வழங்கப்பட்டது. அதே போல் தத்துவ போதினி அப்படின்னும் போது யாரோடது அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முற்போக்கு பிரம்ம சமாஜம் ஸ்டார்ட் ஆகும் 1884களில் வந்து இறப்பார் சந்திரசேன் அவர்கள். ஓகேங்களா, பிரம்ம சமாஜத்தில். ஸோ பிரார்த்தனை சமாஜ் பொறுத்த வரைக்கும் பம்பாயில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கேசவ் சந்திராசன் அப்படின்ற ஒருத்தரால் ஸ்டார்ட் பண்ணப்படும் 1861களில் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ 1867களில் மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ண ஒரு 6 வருஷத்தில் 31ஆம் நாள் வந்து துவங்கப்பட்டிருக்கும். மகாதேவ கோவிந்தரானடே, ராமகிருஷ்ண கோபால் அவர்கள், பந்தகர் போன்ற பிரமுகர்கள் பிரார்த்தனை சமாஜத்தில் இருந்தவங்க. இவங்களுடைய கொள்கை என்ன பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமேவ ஜெயத்தே மற்றும் வாய்மையே வெல்லும் அப்படின்ற வாசகத்தை குறிக்கோளாக வச்சுருந்தாங்க. ஸோ இவங்களுடைய கொள்கையும் பார்த்தீங்கன்னா ஒரே கடவுள் கொள்கை தான். ஸோ எம்ஜி ரானடே போன்றவர்கள்லாம் வந்து அகில இந்திய சீர்திருத்தவாதியாகவே வந்து இந்த இயக்கத்தில் இருந்திருக்காங்க. அவர் தான் திட்டம்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி 1824 1883 வரைக்கும் இவருடைய காலம். ஓகேங்களா, ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குஜராத்துடைய வைதிக பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் தான். ஸோ இளம் வயதில் என்ன பண்ணுறான்னா மூலசங்கரன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. ஏன்னா முள்சங்கரர் அப்படின்னு அழைத்தவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி அவர்கள். இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ வேத வித்தாத்தகர், விவாத வல்லுனர் மற்றும் வேத சமய மீட்பாளர் மற்றும் வந்து சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது. வேதத்துக்கு திரும்ப போ கோபாக் ஆஃப் வேதாஸ் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சமாஜம் பொறுத்த வரைக்கும் 1875களில் ஆரிய சமாஜம், அதாவது ஆரிய சமாஜத்தை சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் வந்து பம்பாயில் துவங்குறாரு. அதே ஆண்டில் அந்த சமாஜம் வந்து பஞ்சாப்லும் லாகூர்லையும் தோற்றுவிக்கப்படுது. ஆரிய சமாஜம் பொறுத்த வரைக்கும் பஞ்சாப்ல மிக வேகமாக வர ஆரம்பிக்குது. வேதங்கள் வந்து தவறு இல்லாதவை என்பதையும் மறுபிறப்பு உண்டு என்பதையும் ஆரிய சமாஜம் அடிப்படையாக கொள்ளுது. ஓகேங்களா, சமாஜத்துடைய உறுப்பினர்கள் கண்டிப்பாக கட்டாயமாக வேதங்கள் வந்து படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தயானந்த சரஸ்வதி அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா, ஆண் பெண் அப்படின்றது வந்து சமத்துவம், சமுதாயம், சமத்துவம், அனைவருக்கும் பொது வாய்ப்புகள் வந்து கிடைக்கும், எல்லாருக்குமே அந்த அன்பா ஈகையாக இருக்கணும் அப்படின்றத போதிக்கிறாங்க. ஆரிய சமாஜம் வந்து ஒரு சமுதாய சமய சீர்திருத்த இயக்கமாகவே மாற ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாமல் சமாஜத்துடைய சாதனைகள் அப்படின்னும் போது என்னன்னா 1929 சாரதா சட்டம். ஓகேங்களா, 1929 பொறுத்த வரைக்கும் அபாலிஷன் ஆஃப் சதி. 1920 100 வருஷம் கழிச்சு என்னன்னா சாரதா சட்டம் அப்படின்ற சட்டத்தை வந்து நிறைவேற்றப்படுறாங்க. என்ன அந்த சாரதா சட்டம் அப்படின்னா திருமணத்துக்கு எதிராக போர் தொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சமாஜம் வந்து சொல்றாங்க. இந்த சாரதா சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு காரணமாக இருந்த யாருன்னா ஹார்பிலஸ் சாரதா அப்படின்ற ஒருத்தர் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜக்காரர்கள் ஒருத்தர் தான் இவர். ஓகேங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதவை மறுமணத்துக்கு சமாஜம் தீவிர பிரச்சாரம் செய்தது.
பெண் கல்விக்காக பள்ளிகளை துவங்கினார்கள். தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்றத்திற்காக ஆரிய சமாஜம், புரட்சிக் கழகம் பணிகளில் ஈடுபட்டன. ஸோ சுத்தி அப்படின்றத இயக்கம் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிய பல்லாயிரக்கணக்கானவங்க வந்து மீண்டும் வந்து இந்து மதத்துக்கு கொண்டு வர முயற்சிப்பாங்க. ஸோ அதான் ஆரிய சமாஜம் கோ பேக் டு வேதாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பூணூல் போட்டு தீண்டத்தகாதோர் என்று கருதப்பட்டோர் பிற இந்துக்களும் சமமாக கொண்டு வரப்பட்டனர். ஸோ என்னது இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு கருதப்பட்டவர் யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ராமகிருஷ்ண இயக்கம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1836லேருந்து 87 கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலங்கள் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்ந்திருப்பாரு. ஸோ மேலை நாட்டில் வந்துட்டு என்ன பண்ண மோகத்தால் சிறிதும் பாதிக்கப்படாதவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் அவர்கள் தான். ஸோ ராமகிருஷ்ணர் கடவுள் காளி ஒளி வடிவில் வந்துட்டு யாரை கலந்தாங்கன்னா சாரதா தேவியை கலந்தார். ஸோ அவரும் என்ன பண்ணுவார், ஒரே கடவுள் பல்வேறு வடிவங்களில் இருக்காரு அப்படின்ற உண்மையும் உணர்ந்தவர் யாருன்னா ராமகிருஷ்ணர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு, மறை மெய்யாளராக மிஸ்டிக் விளங்கிய போதும் மனித நலன் ஆழ்ந்த அக்கறை கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ பிற்காலத்தில் வந்து இவர் கேன்சர் சம்திங் வந்து இறந்துருவாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒய்ஃபான சாரதா தேவியை வந்து சாமி அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு இருப்பாரு. இவருடைய பின்னாடி வந்தால் தான் சிஷ்யன் யாருன்னா நரேந்திரநாத் தத்தா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிற்காலத்தில் சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு சொல்லியிருப்போம். இவர் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் தாங்க வாழ்ந்திருப்பார். 1863களில் பிறப்பார், 1902களில் வந்துட்டு இறப்பார். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா ராமகிருஷ்ண இந்த பரமஹம்சருக்கு நேர்மாறாக இருந்தாலும் அவரது ஆன்மீக சாதனையால் ஈர்க்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நரேந்திரநாத் தத்தா தான். ஓகேங்களா. ஸோ 1886 ஆகஸ்ட் மாதம் என்ன ஆகுது, ராமகிருஷ்ணர் வந்து இறந்துடுறாரு. ஓகேங்களா. ஸோ சுவாமி விவேகானந்தர் வந்து இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் கொள்கிறாரு. எக்ஸ்பெஷலி 1893களில் அமெரிக்கா நாட்டில் கூட சிகாகோவுக்கு போயிட்டு பேசுகிறார். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா சூறாவளி இந்து அப்படின்ற ஒரு இந்து மற்றும் இந்து நெப்போலியன் என்று தனது கருத்துக்களால் கோடையிடி பேச்சுகளால் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை ஆன்மீக முடிசூடா மன்னராக திகழ்ந்தார். ஓகே. என்னது சூறாவளி இந்து மற்றும் இந்து நெப்போலியன் என்று புகழப்பட்ட. ஓகேங்களா. சமயம் கல்வி கொள்கைகள் தற்கால இந்தியாவுக்கு தேவை என்பதை வலியுறுத்துகிறார். யாருன்னா அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் யாருன்னா சுவாமி விவேகானந்தர் அவர்கள். ஓகேங்களா. ஸோ விழி எழு உழை என்ற மந்திரத்தை அவர்களுக்கு போதித்தார். ஓகேங்களா. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் அவர்கள் விழி எழு உழை அப்படின்ற மந்திரத்தை போதிக்கிறாங்க. ஸோ ராமகிருஷ்ண மடத்தை 1887களில் ராமகிருஷ்ண மிஷன் வந்து தோற்று வைக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அதில் சன்னியாசிகள் ஆன்மீக கல்விகள் பயிற்சிகள் எல்லாமே அளிக்கப்படுது. ஸோ மக்களுக்காக நிறைய நலப்பணிகள் செய்கிறாங்க. ஸோ நிறைய மிஷன்ஸும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. புயல் வறட்சியால் பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உதவுறாங்க. நிறைய பேர் தீயணைப்பு படைகளாக சேர்றாங்க. நிறைய பேர் பணிகளில் ஈடுபடுறாங்க. ஸோ ராமகிருஷ்ண மடம் மிஷன் கிளைகள் இந்தியாவில் வெளிநாடுகள் எல்லா இடத்துலையும் நிறுவப்படுது. ஸோ கல்வி பணியில் வந்து சிறந்த பணியும் வந்து செயல்படுறாங்க. ஸோ காந்தி, நேரு, போஸ் போன்றவர்கள் விவேகானந்தனுடைய நாட்டுப்பட்டால் ஈர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரம்மஞான சபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். HP பிளாவட்ஸ்கி அப்படின்ற ஒரு ரஷ்ய அம்மையாராலும் நெக்ஸ்ட் கர்னல் HL ஆல்காட் என்ற அமெரிக்காவில் இணைந்து நியூயார்க்கில் 1875 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட சங்கம் தான் பிரம்மஞான சபை தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. 1875 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1879களில் சுவாமி தயானந்த சரஸ்வதி துணையோடு பிரம்மஞான சபையோட தலைமை மையத்தை அமெரிக்காவில் வந்து சென்னை அடையாருக்கு மாற்றுவாங்க. ஓகேங்களா. ஸோ பிளாவட்ஸ்கி அம்மையார் வந்து தன்னுடைய இந்து சமயத்தோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார்கள். ஆன்மீகத்துறையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்துக்கள் ஐரோப்பியர்களை விட 1000 மடங்கு உயர்ந்தவர்கள் என்று அவர் கூறினார். ஓகேங்களா. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாக்காரங்க நீங்கள் என்னப்பா பெரிய ஆளுங்க, உங்களோட நாங்கள் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பில் இருக்கக்கூடிய பிளாவட்ஸ்கி அவர்கள் இந்துவில் வந்து ஐக்கியமாயிறாங்க. ஸோ கர்னல் ஆல்காட் அவர்கள் பண்டைய இந்திய ஆன்மீக பெருமையில் தனது மனதை பறிகொடுத்தார். ஓகேங்களா. அப்போ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சு அவரை பறிகொடுத்துறாரு. ஸோ உலக சகோதரத்துவத்தை வளர்த்தல், பழங்கால ஆரிய சமயம், இலக்கியம், தத்துவம் வளர்த்தல், பழங்கால விஷயங்கள், விஞ்ஞானம் ஆகியவற்றை ஆழ்ந்து கட்டல் வந்து இதில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருமதி டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களும் பிரம்மஞான சபையில் சேர்ந்த அதே மக்கள் செல்வாக்கை பெற்று இயக்கமாக்கினார். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் ஐரிஷ் மாது ஆவார். ஓகேங்களா. யாரோ வந்து ஐரிஷ் நாட்டை சேர்ந்தவர்கள். ஓகேங்களா. ஸோ இது போல் வந்துட்டு இந்து போல உடையணிந்து இந்து போலவே வாழ்ந்து இந்துக்களுக்கான மறுமலர்ச்சிக்கு பாடுபட்டவர் யாருன்னா இவர் தான் யார் அன்னி பெசன்ட் அவர்கள். 1898களில் காசியில் இந்து கல்லூரி துவங்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இவரும் ஒருவர் ஆவார். ஓகேங்களா. சிறுமை திருமணத்தையும் விதவை முடக்கத்தையும் கண்டித்தார். ஸோ இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அலிகார் இயக்கம் உங்களுக்கே தெரியும். சையத் அகமது கான் அவர்கள் 1817-98 வரைக்கும் அவருடைய காலம். ஸோ வந்து அலிகார் இயக்கம் முஸ்லீம்களுக்கிடையே சமய சீர்திருத்தங்களையும் சமுதாய சீரமைப்புகளையும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒழுக்க விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சாதி சீர்திருத்தங்கள் நிறைய இருக்கும். ஜோதிபா பூலே பற்றி உங்களுக்கே தெரியும். 27லேருந்து 1890 வரைக்கும் இருப்பாங்க. ஸோ மராத்திய மாநிலத்தில் பூனாவில் வந்து கீழ் ஜாதியில் கருதப்பட்ட மாலி அப்படின்ற வகுப்பை சார்ந்தவங்க தான் யாருன்னா ஜோதிபா பூலே அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்னா பூலே அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. பூலே குடும்பத்தால் பிறந்ததுனால. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிராமணர்களோட அதே அளவுக்கு வந்து நம்மளே வந்து சமத்துவமாக நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கல்விகள்லாம் நிறைய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உத்வார்பதே அப்படின்ற ஒரு ஊரில் வந்து உயர் சாதியின் எதிர்ப்பை எதிர்த்துக்கொண்டு பெண்களுக்கான ஒரு பள்ளி வந்து துவங்க. எந்த ஊரில்?
புத்வார்பேத் ஓகேங்களா. ஏன்னா புத்வார்பேத் ஜோதிபா புலே எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1848களில். அதுக்கப்புறம் 1854களில் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி கூட சேர்ந்து இரவு நேர பள்ளி ஒன்றையும் துவங்குறார். யாருன்னா ஜோதிபா புலே அவர்கள் ஓகேங்களா. ஸோ இவங்கள பற்றி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டுறப்ப போய் பாருங்கள். ஸோ யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணீங்க. இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதுலேயும் போய் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ வந்து அரசாங்க ஆதரவால் ஊக்குவிக்கப்பட்ட ஜோதிபா சக்தியின் ஜோடாக் சமாஜம் அல்லது வாய்மையை தேடும் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்குறாங்க. எப்போனா 1860களில். 1857களில் என்னாகுதுன்னா 6 ஏக்கரில் நிலம் கொடுத்து ஊக்குவித்து அரசாங்கத்துக்கு கல்வி பணியை பாராட்டுறாங்க ஓகேங்களா. 48ல் புத்வார்பேத் அப்படின்ற உள்ள உயர் சாதியினுடைய எதிர்த்து பள்ளிகள் பெண்கள் பள்ளி 54களில் ஆசிரியராக ஸ்காட்டிஷ் பள்ளியில் கூடிய ஆசிரியராக ஜோதிபா புலே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க மனைவி கூட சேர்ந்து. 60கள் பொறுத்த வரைக்கும் ஜோதிபா சத்யசோடாக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாராயணகுரு அவர்கள் தீண்டத்தகாத கீழ் ஜாதிகள் வந்து கருதப்பட்ட இரு வகுப்பை சேர்ந்தவராக இருப்பார். கேரளாவில் இருப்பார். ஸோ வேதங்களும் உபநிஷங்கள் புராணங்களுடைய பெரும் புலமை பெற்றவர் ஓகேங்களா. ஸோ கீழ் ஜாதி இருக்கக்கூடியவங்க கோயிலில் வந்துட்டு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுவாங்க. ஸோ நாயர் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1891களில் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, விவேகானந்தர், ஜோதிபா புலே, நாராயணன் சார், சி வி ராமன் போன்றவர்கள் வந்துட்டு இந்த சாதி சீர்திருத்தங்களில் பங்கு கொள்வார்கள் ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய தோற்றம் பற்றி சொல்லியிருப்பார் யார் கா வெங்கடேசன் அவர்கள். அவருடைய மேலை பண்பாட்டு எப்படி இருக்கும், சமுதாய விழிப்புணர்வு எப்படி இருக்கும், அந்நியர்களுக்கு வந்து இந்தியர்கள் எப்படி வெளிப்பட்டார்கள், பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பற்றி சொல்லியிருப்பார் ஓகேங்களா. ஓகேங்க அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஆஸ்பிரன்ஸ். இந்த 15 மினிட் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி இப்போயே மணி வந்து 2:45 ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஆயிரும். ஒரு 15 மினிட்ஸ் டைம் இருக்கும் அப்லோடிங்க்கு. இப்போ எம்பி வந்து இதுவாகிட்டுருக்கு. இன்றைக்கி ஈவினிங் வந்து 60 மினிட் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ ஆஸ்பிரன்ஸ். உங்களுக்கு டெட்டில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் போய் டெட்டில் வந்துட்டு நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணலாம். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ ஷார்ட்ஸ் வந்து இப்போ இதுக்கு மேலே இன்ஸ்டாகிராமில் போடலான்னு இருக்கும். ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் ஃபுல்லுமே இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஆஸ்பிரன்ஸ். உங்களுக்கு வந்து டிஎன் டெட்டில் வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் ஆகட்டும் அல்லது வந்து சைல்டு பெடகாலஜி பேப்பர் 1 and 2 ஆகட்டும் விருப்பம் இருந்தது அப்படின்ற காரணத்தில் 8940787647 மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. தேங்க்யூ ஆஸ்பிரன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு தம்ஸ் அப் போட்டு போங்க. நன்றி, வணக்கம்.